கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இனிய பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். உங்களை நான் இந்த காணொளி மூலமாக நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் ஒரு நெருக்கடியான, ஒரு இக்கட்டான, ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். கொரோனா வைரஸ் உலகத்தில் அத்தனை நாடு மக்களையும் தாக்கிக் கொண்டு வருகிறது. அநேக மக்கள் மரித்து விட்டார்கள், அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் கூட அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் மரித்து விட்டார்கள். இந்த கொடிய கோரமான சூழ்நிலை மத்தியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக் வருகிறோம். இத்தகைய சூழ்நிலையில் கூட ஆலயங்கள் அடைபட்டிருக்கிறது, தொழுகைகள் நிறுத்தப்பட்டுவிட்டது. ஆங்காங்க நம்ம இல்லங்களில் நாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட திருச்சபையின் திருப்பணியாளர்கள் தடை செய்யக்கூடாது, தடைபடக்கூடாது என்ற உன்னதமான நோக்கத்தோடு கூட இந்த காலத்தின் மூலமாக நாம் திருப்பணியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். கடந்த மே மாதத்திலே சிறுவர்களுக்கான VBS இந்த காணொளி மூலமாக நடத்தப்பட்டது. ஆகவே இப்பொழுது பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இன்னும் திறக்கப்படவில்லை. பிள்ளைகள் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வழக்கமாக ஆலயத்திலே வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆன்மீக செய்தியை நாம் கற்றுக் கொடுப்போம். இப்பொழுது சூழ்நிலை இல்லை. ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே இந்த காணொளி மூலமாக நம்முடைய திருமணமானது, நம்முடைய திருமணத்தினுடைய சில்ட்ரன் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இந்த துறை ஒரு சிறப்பான பயிற்சி எடுத்து ஆன்லைன் சண்டே ஸ்கூல் இந்த திட்டத்தை அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு பெற்றோராகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இல்லங்களில் அமர வைத்து இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் அவர்கள் கலந்து கொள்ள நீங்கள் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை உங்கள் முன்பாகவே அமர வைத்து அவர்கள் உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு, மகிழ்ச்சியோடு அந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அங்கு கொடுக்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்கின்ற அட்டெண்டன்ஸ் போடப்படும். ஆகவே பெற்றோராகி நீங்கள் சிரத்தை எடுத்து உற்சாகப்படுத்தி கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தையும் +2 படிக்கிற வரைக்கும், சிறு குழந்தையிலிருந்து +2 படிக்கிற குழந்தை வரைக்கும் இந்த சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கான சிலபஸ் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பமாக செமையாக நம்முடைய சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் செய்து வருகிறது. ஆகவே நீங்கள் யாரும் அதை கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பிள்ளைகள் இந்த சண்டே ஸ்கூல் மூலமாக இவ்வளவு தடைகள் இருந்தாலும் கூட நாங்கள் சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்கிறோம் என்கின்ற ஒரு மனரமையத்தை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள எனக்கு செய்யுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக திருமணத்தின் சார்பாகவும், பேராயர் சார்பாகவும், திருமணத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்பாகவும் உங்கள் யாவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்ற என்னுடைய திருமணத்தினுடைய சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் குழந்தைகள் திருப்பணி டைரக்டர் இயக்குனர் அவர்களையும் அவர்கள் இருந்து பணியாற்றுகிற இயக்குனர் மெனாயா ஸ்மார்ட் அவர்களையும் அவர்கள் இருந்து பணியாற்றுகிற ஊழியர்கள் அனைவரையும் நான் இயேசு நாமத்தில் பாராட்டுகிறேன். இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக வேலைக்கு நின்று தகப்பனே, நாங்கள் அப்படியே ஒரு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையை கடந்து வருகிறோம். அன்புரை இருப்பிடம் கூட சுவாமி, இந்த கடுமையான சூழ்நிலை மத்தியிலே, நெருக்கடியான சூழ்நிலை மத்தியிலே நாங்கள் நடுவே திருச்சபையின் மூலமாக, திருச்சபையின் சார்பாக குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற ஞாயிறு பாடசாலை மூலமாக கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் அவர்களுடைய சின்னுடைய வீட்டு நோக்கத்தோடு கூட இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடத்துகிற சுவாமி, இதற்கு முயற்சி எடுத்து இந்த காரியத்தை சிறப்பாக செமையாக செய்து வருகின்ற சண்டே ஸ்கூல் திருமணத்தினுடைய சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்களாகிய
டைரக்டர் இயக்குனர் வினயாஸ்மாத் அவர்களுக்காகவும் அவருடைய இந்த பணியாற்றுகிற அனைத்து ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவள் செய்கிற காரியத்தை நீதாமே ஆசை தர வேண்டும் வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சி அனைத்து ஆலயங்களிலும் இருக்கின்ற சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் கலந்து அனைத்து சிறு தம்பித்தைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, யாவரும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்டு நீ தருகிற நன்மையை ஆசைத்தை பெற்று தெரிவித்தார். ஆண்டவரிடத்தில் ஆசீர்வதி இயேசு பெருமானுடன் இருக்கிறாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சந்தோஷமாதரம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்க. இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே ஸ்கூல் நம்ம போக முடியலை, ஆனாலும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவங்கவுங்க வீட்டிலேருந்து சண்டே ஸ்கூலை அட்டென்ட் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாரையும் மீண்டுமா சிறுவர் பணித்துறையின் சார்பாக வாழ்த்துறேன். எங்களுடைய திருமண்டல பேராயர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலுமாக இந்த சண்டே ஸ்கூலை வாழ்த்துரை கொடுத்து ஜெபித்து ஆரம்பித்து வைத்த நம்ம டயசிஸோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி ரெவரண்ட் டிவி கருணாகரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சிறுவர் பணித்துறையின் சார்பாக உங்கள் எல்லாருடைய சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ போன வாரம் நீங்கள் எல்லாரும் சண்டே ஸ்கூலில் ரொம்ப அழகாக அட்டென்ட் பண்ணீங்க, எல்லாவற்றையும் கவனிச்சிங்க. உங்கள் டீச்சர்ஸ்லாம் ஃபீட்பேக் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூலை ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு 2 அண்ணன்மார் வரேன்னு சொன்னாங்க. ஆமாம், சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு நமக்கு. யார் தெரியுமா? இல்லை 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 ஆபிரகாம் அண்ணன். இல்லை, ஆபிரகாம் அண்ணன் போன வாரம் எடுத்தாங்கல்ல. இன்னொரு அண்ணன், எஸ், சார்லி அண்ணன். ஆமாம், சார்லி அண்ணன் கூட இன்னொரு அண்ணனும் வராங்க. ப்ரோலின் அண்ணனும் சார்லி அண்ணனும் இன்னைக்கு நமக்கு சண்டே ஸ்கூலை ஜோரா நடத்த போறாங்க. நீங்களா ரெடியா? ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாத்தையும் விபிஎஸ்ல பார்த்தது இல்ல. என் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ப்ரோலின் அண்ணா. விபிஎஸ் அப்போ கொஞ்சம் குண்டா இருந்தேன், இப்போ வெயிட் கம்மி பண்ணிட்டேன். ஆன்லைன் விபிஎஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ணே, தள்ளி நில்லுங்க. சார்லி, எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நான் அப்பவே வந்துட்டேனே. அப்புறம் நீங்க நான் இருக்கிறேன்னு தெரியாம நீங்க இடிச்சு தள்ளிட்டு போறீங்க பாத்தீங்களா? சாரி சார்லி, சங்கடமா இருக்குனே. சரி, நீ இருக்கேன்னு தெரியாம நான் இடிச்சிட்டேன். சாரி. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம். ஆமாண்ணே. இன்னைக்கு நம்ம வந்து என்ன கத்துக்க போறோம்? அண்ணே, லாஸ்ட் வீக் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேண்ணே. ஆமா ஆமா, நான் பார்த்தேன். நீ தானே அந்த பாட்டு? ஆமா, நான் ஆபிரகாம் அண்ணனும் அந்த லாஸ்ட் வீக் சூப்பரான ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம் தெரியுமா? அப்படியா? அதுக்கு ஒரு ஆக்ஷன் வேற சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படியா? ஆமாண்ணா. எனக்கு ஒரு ஆசரா. சொல்லுங்க. போன வாரம் எங்கேயோ வெளியில போயிட்டேன். சரிண்ணே. நான் அந்த லேட்டா தான் பார்க்க முடிஞ்சது. ஓகே, அந்த பாட்டு எனக்காக பாடி ஆக்ஷன் பண்ணி காட்டுறியா? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாண்ணே. நம்ம ஒரு தடவை பாடி ஆக்ஷன் எல்லாம் சொல்லி தரோம், நீங்களும் கத்துக்கோங்க. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், இயேசுவாவை
கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் இயேசப்பாவை கூடுவோம் ஒக்கோலலல்ல 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 தனனா ஒக்கோலலல்ல 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 தனனா. ராஜா பெரிய ராஜா யோசபாத் ராஜா பாகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத் ராஜா பாகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ 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 ஓஹோ. இஸ்ரவேலை போல பாவவெளியில் செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால். இஸ்ரவேலை போல பாவவெளியில் செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால் தேவன் ராஜா கூடவே இருந்தார், அவனை அதிகம் ஆசீர்வதித்தார். தேவன் ராஜா கூடவே இருந்தார், அவனை அதிகம் ஆசீர்வதித்தார். ராஜா பெரிய ராஜா யோசபாத் ராஜா பாகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத் ராஜா பாகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ 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 ஓஹோ. சூப்பரான ஒரு பாட்டு இல்லை தம்பி தங்கச்சி? ராஜா பெரிய ராஜா யோசபாத் ராஜா இல்லை, நல்லா அழகாக பாடுனீங்க. அண்ணா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இது என்னன்னா, நம்ம இந்த யோசபாத் ராஜா பற்றி நம்ம பைபிளில் எந்த புக்கில் எந்த சாப்டரில் எந்த வசனம் அப்படின்னு சொல்லி அவரோட பேர் எந்த புக்கில் எந்த சாப்டரில் எந்த வசனத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் அவரோட பேர் எந்த புக்கில் எந்த சாப்டரில் எந்த வசனத்தில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாட்டுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஆமாம், யோசபாத் ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாட்டுக்கு இப்போ ஆக்ஷன் பண்ண போகிறோம். ராஜா பெரிய ராஜா யோசபாத் ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத் ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ 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 இஸ்ரவேலை போல பாவ வழி செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால். இஸ்ரவேலை போல பாவ வழி செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால் தேவராஜா கூடவே இருந்தார், அவரை அதிகம் ஆசீர்வதித்தார். தேவராஜா கூடவே இருந்தார், அவரை அதிகம் ஆசீர்வதித்தார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்
ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ ஹோ 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 ஹோ. எல்லாம் ரெடியாக எந்திரிச்சிட்டிங்களா? இன்னும் எந்திரிக்கலையா? சீக்கிரம் 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 எந்திரிங்க. அப்போ தானே நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டு அடுத்தடுத்த செஷனுக்குள்ளே போக முடியும். இன் 3, 2, 1 get up. ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஹோ. இஸ்ரவேலை போல பாவ வழி செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால். இஸ்ரவேலை போல பாவ வழி செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால். தேவராஜா கூடவே இருந்தார், அவரை அதிகம் அதிகம் ஆசீர்வதித்தார். தேவராஜா கூடவே இருந்தார், அவரை அதிகம் அதிகம் ஆசீர்வதித்தார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஹோ. மோரிஸ் பழம் மோரிஸ் பழம் மோரிஸ் பழம் மோரிஸ் பழம் சார். பொட்டாசியம் கார்பனேட் நிறைஞ்சது சார், டயட்ரி ஃபேக்ட்ஸ் நிறைஞ்சது சார். ஐயா வாங்கிக்கிறீங்களா? தம்பி வாங்கிக்கிறியா? கிலோ 100 ரூபா தான். வாங்கிக்கிறியா? சாப்பிடு ஐயா, பையனுக்கு வாங்கி கொடுங்க சாப்பிடட்டும். மோரிஸ் பழம் நல்லா இருக்கு சார். மோரிஸ் பழம் மோரிஸ் பழம் மோரிஸ் பழம் ஐயா, மோரிஸ் பழம் வாங்கிக்கிறீங்களா? மோரிஸ் பழம் சார், மோரிஸ் பழம். தம்பி ஐயா சொல்லுங்க. ஒரு சிப் பழம் கொடுங்க. ஒரு சிப்புங்களா? ஒரு நிமிஷம் இந்தாங்க ஐயா, பிடிங்க. தம்பி ஐயா காசு வாங்குறீங்கல்ல? ஆமா. என்ன தம்பி இப்படி அழகுன பழமா தரீங்க? எப்படி சாப்பிடுறது? ஐயோ டேமேஜ் ஆயிடுச்சுங்களா? இந்த பழமெல்லாம் சாப்பிட்டா எத்தனை நோய் வரும் தெரியுமா? ஐயோ ஐயோ சாரிங்க சாரி. நல்ல பழமா கொடுங்க தம்பி. காசு தான் தர தரமுல்ல. ஐயா இங்க பாருங்க, நல்ல பழமா இருக்கு, அருமையான பழம், நல்லா கனிஞ்சு இருக்கு. இது வச்சுக்கிட்டே இப்படி பண்றீங்களே. சரி எவ்வளவுப்பா? 100 ரூபாய்ங்கயா. 100 ரூபாயா? ஆமா ஆமா ஐயா. ஜிஎஸ்டி கம்மி பண்ணி கொடுப்பா. ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 100 ரூபாய்ங்கயா கொடுங்க. சரி இவ்வளவுதான் இருக்குது. சரி சரி நாளைக்கு வந்துறேன். சரிங்க. மோரிஸ் பழம் மோரிஸ் பழம். என்னடா இது, இந்த அழுகுன பழத்தை தள்ளி விடலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு. சரி நமக்குன்னே அந்த பொடியை வருவான்ல, அவங்கிட்ட தள்ளி விட்டுற வேண்டியதுதான். அவங்கிட்ட தள்ளி விட்டுட்டா இன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சுது, நம்ம வீட்டுக்கு ஜாலியாக போகலாம். மோரிஸ் பழம் நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் அந்த அண்ணே வாடா அண்ணே எனக்கு ஒரு பழம். உனக்கா ஒரு பழமா? உனக்காக நான் எத்தனை பழம் வச்சிருக்கேன் தெரியுமா? அதான் காசு காசு நிறைய இருக்குது. கொடுத்தாதானே தர முடியும். சரி பழம் கொடுங்கண்ணே. இந்தா சாப்பிடு. இந்தா உனக்காக பாரு, உன் மாமா எவ்வளவு கொடுக்குற. நன்றி நன்றி. நல்லா சாப்பிடு இந்த பழம். ஓகே ஓகே. இந்த பழம் இது நான் வித்துக்கிறேன். இது 3 பழமும் நான் வித்துறேன். சரிண்ணே. நல்லா உட்காந்து சாப்பிடு. சரியா? ஓ அண்டா ஒரு நிறைய பழம் குத்துட்டாரு. ஓ சரி சரி இல்ல சாப்பிடுடா. ஐ வாழைப்பழம் நான் சாப்பிட போறேனே.
ஏம்மா தரமாட்டாங்க என்ன பண்ணுங்க எனக்கு மாட்டானுங்க இது எங்க பாருங்க சூப்பர் பாட்டுவான் சரியா யாருக்கும் தெரியும் ஐயோ 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 அம்மா என்னடா நீ வலிக்குது எனக்கு ஐயோ இது என்னடா இந்த பக்கமெல்லாம் வலிக்குது ஐயோ 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 அம்மா வயிறு வலிக்குதே ஐயாப்பா ஐயோ வயிறு வலிக்குது ஐயாப்பா என்னடா ஏன் என்னாச்சு அப்பா, வயிறு வலிக்குதுப்பா வயிறு வலிக்குதா? ஆமாப்பா என்னடா அது ரொம்ப வலிக்குதா? ஆமா முடியலப்பா ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன்? சரி, டாக்டர் போ. என்னடா இது, இன்னும் கொஞ்சம் பழம்தான், அதுவும் அழுகுன பழம்தான் இருக்கு. அந்த பையன் வந்தான்னா அந்த பையன்கிட்ட நேத்து மாதிரியே இன்னைக்கும் தள்ளிடலாம். காணமே அவனை. ஐயோ என்ன அவங்க அப்பா வர்றாரு. சார் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன சார், பழம் வித்துட்டு அப்படியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, நானும் பழம் வாங்க தான் வந்தேன். அப்படியா? ஆமா. என்ன 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 பழம் வாங்குறீங்க? என்ன பழம்லாம் ஒரு மாதிரி இருக்குதுப்பா. இது கொஞ்சம் அழுகுன பழம் சார். இது வேற ஒரு தம்பிக்காக வச்சிருக்கிறேன். அப்படியா? வாங்கிட்டு போவாரு. இல்லப்பா நல்ல பழமா கொடு. ஏன் என்னாச்சு? பையன் ஆஸ்பத்திரியில இருக்கிறான். ஐயோ என்னாச்சு உங்க பையனுக்கு? உனக்கு விஷயம் தெரியாதா? இல்லையே, தெரியலையே. உன்கிட்ட தானே பழம்லாம் வாங்கி சாப்பிடுவான். ஆமா, தினமும் வருவான். ஆமா அவனுக்கு திடீர்னு பயங்கர வயிறு வலி, ரொம்ப முடியல, துடிச்சிட்டான். ஐயோ நான் அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேனா, அப்புறம் அவர் எல்லாம் செக் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வயிற்றுல ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சாமா. ஐயோ ஏதோ கெட்டு போனது நிறைய சாப்பிட்டுருக்கான். ஐயோ அதனால அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம். அதனால அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு. இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறான், கொஞ்சம் கஷ்டப்படுறான். சரி 2 பழம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தாங்க இது நல்ல பழம். நல்ல பழமாப்பா? ஆமா, நல்ல பழமா கொடுப்பா. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு வயிறு பிரச்சனை, நீ வேற ஏதாவது பழத்தை கொடுத்துட்டா. இந்தாங்க இது நல்ல பழம், இது கொண்டு போங்க. சரி 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 சரி. இல்லப்பா ஆப்பா இந்தப்பா. ஓகே சார். பையனை கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஐயோ என்னடா இது, நம்ம அந்த பையனை ஏமாத்தி காசு வாங்கிட்டு இப்படி அவனுக்கு கெட்டுப்போன பழமாக கொடுத்தான். இப்போ என்னடான்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறானே. ஐயோ கடவுளே, என்னை எப்படியாவது இந்த இதிலிருந்து என்னை காப்பாற்றுப்பா. அந்த சின்ன பையனோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. இனிமேல் நான் அந்த பையனுக்கு இல்லை, நான் யாருக்குமே இந்த கெட்ட பழத்தை விற்க மாட்டேன் சாமி. ஒரு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு அப்பா கடவுளே, அந்த பையனை எப்படியாவது அந்த பையன் உயிரை காப்பாற்றிருப்பா. அந்த பையன் அவன் திரும்ப வரும்போது நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சாமி. எப்படியாவது அந்த பையனை நீ காப்பாற்றிருப்பா. மோரிஸ் பழம் சார், கெட்டு போகாத நல்ல பழம் சார், நல்ல புது பழம் சார். இன்னைக்கு தான் தாரில் இருந்து அடுத்து கொண்டு வந்திருக்கேன். நல்ல பழம், வேற எங்கே வாங்கினீங்கனாலும் கெட்டு போன பழத்தை கொடுத்துருவான் சார். நம்ம கிட்ட மட்டும்தான் நல்ல பழம். மோரிஸ் பழம். நல்லா இருக்கீங்களா? டேய் தம்பி, நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுண்ணே. டேய் தம்பி, உன்னதான்டா நான் தேடிட்டு இருந்தேன். உடம்பெல்லாம் எப்படிடா, பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே. அண்ணே, இது எப்பவும் கொடுக்குற பழம் மாதிரி இல்லையே, அந்த பழம் கொடுங்க எனக்கு. அந்த பழம் இல்லடா, நீ இந்த பழம் தான்டா சாப்பிடணும். ஐயோ அதுதானே நல்லா இருக்கு. இது அதுதான் நல்லா கொழு நல்லா இருக்குண்ணே. ஆமா தம்பி, என்ன நீ முதல்ல மன்னிக்கணும். ஏண்ணே? இவ்வளவு நாள் நான் உனக்கு கெட்டு போன பழம் கொடுத்து ஏமாத்திட்டேன். உனக்கு வயிறு வலிக்க வர்றதுக்கும் நான் தாண்டா காரணம். ஐயோ அப்படியா? ஆமாண்டா தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. அண்ணே பரவாயில்ல, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஏன்னா எங்க சண்டே ஸ்கூல்ல ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் மன்னிக்கணும்னு சொல்லிக்கிறாருண்ணே. பரவாயில்ல, நான் உங்களை நான் மன்னிச்சிடுறேன். நிஜமாவே கண்டிப்பாண்ணே, நானும் மனசார மன்னிக்கிறேன். உனக்கு வயிறு வலி எல்லாம் சரியாயிரணும்னு நானும் கடவுள்கிட்ட வேணும்டா தம்பி. நான் இனிமேல் நான் உனக்கு நல்ல பழமாவே கொடுக்குறேன். சரிண்ணே, சரி. இந்த பழம் சாப்பிட்டா வயிறு வலி வராது. சரியா? நான் வரேன். ஓகே தம்பி தங்கச்சி, நல்ல ஒரு ஸ்கிட் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல. அந்த பழ வியாபாரி அந்த ஒரு பையனுக்கு மட்டும் அழுகுன பழமாக கொடுத்து ஏமாத்திட்டே இருந்தான். கடைசியில் அவன் செஞ்ச தவறை உணர்ந்தான். அந்த பையன்கிட்டயே மன்னிப்பு கேட்டான். அந்த சின்ன பையன் கூட அதை பெருசுப்படுத்தாதபடி அவர் செஞ்ச தப்பை மன்னிச்சிட்டான்ல. எப்படி மன்னிச்சான்?
சண்டே ஸ்கூல் வந்ததுனால, அங்கே சண்டே ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்ததுனால, ஏசுவாமி மற்றவங்கள மன்னிக்கணும்னு சொன்னதை அவன் கேட்டதுனால, கற்றுக்கொண்டதுனால அது பெருந்தன்மையாக மன்னிச்சிட்டான்ல. தம்பி தங்கச்சி நீயும் கூட மற்றவர்களுடைய தவற மன்னிக்கணும். இந்த நாளில் நீ மற்றவர்களை நீ மன்னிக்கணும். உனக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா, உன்னை யாராவது திட்டியிருந்தா, உன்னை யாராவது சண்டை போட்டிருந்தா கூட அதை பெருசுப்படுத்தாமல் அவங்கள மன்னித்து எல்லாருக்கூடையும் சமாதானமாக இருக்கணும். ஓகே? ப்ரோலண்ணே, சொல்லு சொல்லு. வந்துட்டு இங்க ஒரு கதை சொல்லிட்டு போயிருங்க குழந்தைகளுக்கு. கதையா? ஆமாண்ணே. எப்ப பாரு நீ இப்படி எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்கிற, இன்னைக்கு நீ தான் கதை சொல்ல போற. என்னண்ணே இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க? அப்ப நான் வேணா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல சொல்லட்டுமா? இல்லண்ணே, கதை சொல்றதா நான் போய் வேற ஷர்ட் எல்லாம் மாத்திட்டு வந்துருவேண்ணே. ஓகே, அதுக்கு தானே. தம்பி தங்கச்சி, இப்ப சார்லி அண்ணா போய் டக்குன்னு அவரோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கதை சொல்லுவாரு. நீங்க கவனமா அந்த கதையை கவனிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த கதையிலிருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் வந்தாலும் வரலாம். சரியா? எல்லாரும் உங்களோட இயர்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் மாட்டிட்டு ரெடியா இருங்க. சார்லி அண்ணா கதையோட வர போறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப 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 நினைக்கிறேன். சரியா? இன்றைக்கி நம்ம குட்டி ஷார்ட் ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காராம்மா. அந்த ராஜா பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார ராஜாவாக இருந்தாராம்மா. அவர்கிட்ட நிறைய பொண்ணு இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, தங்கம் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி அவருக்கு ராஜாவுக்கு ஒரு பிரியமான ஒரு வேலைக்காரர் இருந்தாராம். அந்த வேலைக்காரர் எப்படின்னா, அந்த ராஜாவுடைய அந்த தேசத்தினுடைய கணக்கு வழக்கில என்ன பண்ணாராம்மா, அவர் பார்த்துட்டு இருந்தாரா. அதுதான் அவருடைய வேலை. ராஜாவுக்கு ரொம்ப உண்மை உத்தமமாக வேலை செஞ்சதுனால ராஜாவுக்கு என்ன பண்ணுச்சு, அவர் மேலே ஒரு பிரியம் இருந்துச்சு. சரி, உண்மையாக வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராஜாவுக்கு ஒரு பிரியம் இருந்துச்சாமா. அப்படி ராஜா அவர் மேலே பிரியமாக இருக்கிறதுனால இந்த வேலைக்காரன் ராஜாவுக்கு என்ன பண்ணான், உண்மையாக இருந்தானாமா. ஆனால் ஒரு நாள் ராஜா என்ன பண்ணுறாரு, சரி நீ கணக்கு வழக்கை பார்க்குறத ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், அந்த கணக்கு வழக்கையெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரங்கிட்ட இருந்து அந்த கணக்கு வழக்கில் என்ன பண்ணுற வாங்கி பார்க்குறாராம். அப்படி ராஜாவுக்கு பார்க்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன், அந்த பார்க்க ராஜாவுக்கு ஒரு பயங்கர கோபம் வருது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த கணக்கு வழக்கில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணியிருக்கானாமா, ஒரு 10 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிட்டான், கையாடல் பண்ணிட்டான். அதாவது 10 லட்ச ரூபாய் ராஜாவுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டான், ஏமாத்திட்டானாமா. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்து என்ன பண்றாரு, அந்த காவல்காரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, அந்த வேலைக்காரனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த காவல்காரர்லாம் என்ன பண்றாங்களாம், அந்த வேலைக்காரனை போய் பிடிச்சிட்டு வராங்களாமா. பிடிச்சிட்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ராஜா கேட்குறாரு, ஏய் வேலைக்காரா, நான் என்ன பண்ணேன், உன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்டு ஏமாத்திட்டியேன்னு சொல்லி, இப்படி என்னை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எங்கே தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜா அவனை பார்த்து கேட்கும்பொழுது அவன் தலை கொண்டுச்சு அப்படியே என்ன பண்ணுறானாமா, ஒரு வெக்கத்தோடு நின்றுருக்கானாமா. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. வேலைக்காரனை பதில் சொல்லுன்னு சொல்லி அந்த வேலைக்காரனை பற்றி கேட்கும் பொழுது வேலைக்காரன் என்ன பண்ணுறான், உடனே ராஜாவுக்கு கால் பிடிச்சி, ராஜாவே என்னென்ன பண்ணிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது என்னது மிகப்பெரிய தவறு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, இல்லை முடியாது, நீ என்ன பண்ணுவேன், நான் ஜெயிலில் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உன் குடும்பத்தை நான் ஜெயிலில் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்காரனை சத்தம் போடுறாரு. இருந்தாலும் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட ராஜா என்ன பண்ணுங்க, என்னைய மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான், என்னை ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுது என்ன பண்ணுறாரு, அந்த ராஜா கிட்ட கேட்குறாராம். அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை தெரியும், பரவாயில்ல, இப்படி அழுது நம்ம கிட்ட என்ன பண்றான், மன்னிப்பு கேட்குறானே, இவனை என்ன பண்ணலாம், ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிடலாம், மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு, அந்த வேலைக்காரனை கீழேருந்து தூக்கி அவனை நிறுத்தி அவனுக்கு முன்னாடி சொல்றாரு, சரி பரவாயில்ல, நீ 10 லட்சம் எடுத்திருந்தாலும் என்ன பண்றான், அவனை நான் மன்னிச்சிடுறேன், இனிமேல் எப்படி இரு, நீ நல்லவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜாவோட சொன்ன உடனே அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்து என்ன பண்ணானாமா, வேகமாக வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க மனைவி மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்களாம்மா, இந்த மாதிரி ராஜா என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டானாமா. அப்படி சந்தோஷமாக இருந்த வேலையில் அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறானாம்மா, வெளியே வரானாமா. அந்த வேலைக்காரனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், ஒருத்தன் வரான். அப்படி வரும்பொழுது இந்த வேலைக்காரனுக்கு அவனை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா, அவனோட வேலைக்காரனோட ஃப்ரெண்டு இந்த வேலைக்காரங்கிட்ட 100 ரூபாய் என்ன பண்ணியிருந்தானாமா, கடன் வாங்கியிருந்தானாமா. அந்த கடன் வாங்கினதை திருப்பி அவன் ஃப்ரெண்டு கொடுக்கவே இல்லையாமா. அதனால வேலைக்காரனுக்கு பயங்கர கோபம் வந்து அவன் ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சி, நீ எனக்கு ஏன் 100 ரூபாய் என்ன பண்ணிட்ட, நீ
ஏமாத்திட்ட, நீ 100 ரூபா எப்போ தருவே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறானம்மா, என் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த ஒரு தடவை என்னை விட்டுருங்க, ஒரு 10 நாளில் எப்படியாவது என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு அந்த 100 ரூபாயை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் என்ன பண்ணான், முடியாது, உன்னை நான் என்ன பண்ணுவேன், பிடிச்சி ஜெயிலில் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக அடித்து என்ன பண்ணுறான், அவனை துன்புறுத்தி அங்கே இருக்கிற காவல்காரர்கிட்ட என்ன பண்ணுறா சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, இவனை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த காவல்காரர் அவனை பிடிச்சி என்ன பண்ணுறான், தரன்னு எழுத்துட்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்றாங்களா. இந்த விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கும் பொழுது வேலைக்காரன் கூட வேலை செய்கிற மக்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தூரத்துலமா ஓரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இன்சிடெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறாங்க, இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம், ராஜா கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ராஜா முன்னாடி போய் நின்று, ராஜா இந்த மாதிரி நீ வேலைக்காரனுக்கு என்ன பண்ணீங்க, 10 லட்ச ரூபா நீங்கள் மன்னிச்சிங்க, அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வெளியில் போய் அவன் ஃப்ரெண்டு 100 ரூபா கடன் வாங்கினது என்ன பண்ணுறான், கொடுக்காதனால அவனை பிடிச்சி அடிச்சு என்ன பண்ணிட்டான், ஜெயிலில் போட்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாக்கு என்னாச்சு, அதை விஷயத்தை கேட்கும்பொழுது ராஜாவுக்கு ஒரு பயங்கர கோவம் வந்துருச்சு. இப்போ நான் பாவம் சொல்லி மன்னிச்சு விட்டா அவன் போய் என்ன பண்ண மாட்டேங்கிறான், மற்றவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சேவகர்களை நீங்கள் எப்போ என்ன பண்ணுங்க, அந்த வேலைக்காரன் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த வேலைக்காரங்க போய் இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து ராஜா மணி எடுத்துட்டு, நான் உனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தது நான் மன்னிச்சேன், ஆனால் உங்கள்கிட்ட 100 ரூபா உங்கள்கிட்ட கடன் வாங்கினது நீ முன்னாலேயே மன்னிக்க முடியலையே, இவனுக்கு ஏன் இந்த இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜா அவன் வேலைக்காரன் என்ன பண்ணுறான், தலை குனிஞ்சு நிற்கிறான். ஆனால் ராஜாவுக்கு மனம் இறங்கல. என்ன பண்ணுற ராஜா, நான் உன்னால் ஒருத்தனை மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் நீ அவனால் யாரும் என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. அதனால் உன்னை நான் என்ன பண்ணுறேன், காலமும் என்ன பண்ணுறேன், ஜெயிலில் அவனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஸோ இதில் தம்பி தங்கச்சி நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏசப்பா நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்மளை மன்னிக்கிறார் இல்லையா, அப்போ நம்மளை மன்னிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு போய் மற்றவங்க யாராவது நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஏசப்பாவே நம்மளை மன்னிக்கும் பொழுது நாம் மற்றவங்களையெல்லாம் மன்னிக்கணும் தானே. அப்படி நம்ம மற்றவர்களையெல்லாம் நம்ம மன்னிச்சா மாத்திரம்தான் ராஜாவாகி ஏசப்பா என்ன பண்ணுவார், நம்ம மேலே பிரியமாக இருப்பார். சரியா, இது நாள் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீ கோவப்பட்டு இருந்தாலும் சரி, யாராவது நீ மன்னிக்காமல் இருந்தாலும் சரி, அதனால் நீ இப்போ போய் என்ன பண்ணுங்க, நான் செஞ்சதெல்லாம் தவறு தான், உனக்கு நான் மன்னிக்கிறேன், நம்ம 2 பேரும் எப்படி இருக்கலாம், பழைய மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி நல்லா எப்படி இருக்கலாம், நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணு, எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒப்புரவாகு. சரியா, மன்னிக்கிறதை விட வேற எந்த விஷயமும் பெரிய விஷயமே கிடையாது. சரியா, ஒரு மன்னிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மன்னிப்பு, நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் போய் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். சரியா, இது நாள் வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நீ இப்போ என்ன பண்ணு, போய் மன்னிச்சிரு. சரியா, இது வரைக்கும் உனக்குள்ள இருக்க எல்லா விரோதங்களும் எல்லாம் எடுத்து போட்டு நீ என்ன பண்ணு, மன்னிச்சிரு. ஏன்னா ஏசப்பா வந்து நம்மளை மன்னிக்கிறார் இல்லையா, அதே போல தானே நாமளும் மற்றவங்களை மன்னிக்கணும். அதனால நீ என்ன பண்ணு, மற்றவங்கள போய் மன்னிக்கணும். மன்னிச்சுனா தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பரலோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சே, நான் என் பிள்ளையை நான் மன்னிச்சேன், இப்போ அதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தனை போய் மன்னிக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஏசப்பா எப்படி இருப்பார், மிகுந்த சந்தோஷம் அடைந்தவராக இருப்பார் இல்லையா. அதனால் நம்ம ஏசப்பாவை என்னைக்குமே எப்படி வச்சுக்கணும், சந்தோஷம் உள்ளவராகத்தான் என்ன பண்ணிக்கணும், நாம வச்சுக்கணும். அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சங்கடப்படுத்தவே கூடாது. சரியா, இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும், மற்றவங்களை எல்லாம் மன்னிச்சு எல்லாரும் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா, கதை நல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கதையை நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இப்போ என்ன பண்ணலாம், சொல்லலாம். அவங்களுக்கு நீங்க எல்லாத்துக்கிட்டும் இந்த நல்ல மன்னிக்கிறதுன்னு சொல்லி ஒரு நல்ல குணத்தை எல்லாம் என்ன பண்ணலாம், மற்றவங்களை எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கு அழகான ஒரு பாட்டு பாடினீங்க, அழகாக ஆக்ஷன் பண்ணீங்க, அருமையான ஒரு ஸ்டோரி கேட்டோம் இல்லையா மன்னிப்பை பற்றி. வெரி குட். இப்போ நம்ம கிளாஸஸ்க்கு போக போகிறோம். பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர். நான் ஏற்கனவே சொன்னேன் வேறு டீச்சர்ஸ் எடுக்க போகிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிகினர் பிள்ளைங்க உங்கள் பிகினர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர் அவங்க அந்தந்த கிளாஸஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் லென்த்தாக இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறோம். எந்த டைம்லேருந்து எது வரைக்கும்
கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் கிளாஸ் எதுன்னு பார்த்து நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸ் முடிவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகள் அந்தந்த கிளாஸை வியூ பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லா கிளாஸும் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், சந்தோஷம். ஓகே, ரைட், ஓவர் டு சண்டே ஸ்கூல் கிளாஸஸ். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, கோவை திருமண்டலத்தின் சிறுவர் பணித்துறை மூலமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற ஞாயிறு பள்ளிக்காகவே ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆண்டிலும் கர்த்தாவே, திருமண்டலம் முழுவதிலும் உள்ள ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக ஞாயிறு பள்ளியில் பங்கு பெறும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஞாயிறு பள்ளியை இந்த வருடத்திலே ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கு அனுமதி அளித்த கோவை திருமண்டல பேராயர் அவர்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, இதை திறம்பட செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற சிறுவர் பணித்துறை இயக்குநருக்காக உடன் பணியாற்றுகின்ற எல்லோருக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்பியல் துறையில் இருப்போருக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதத்திலே ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஞாயிறு பள்ளிகளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு உற்சாகமாய் கற்றுத்தருகின்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே, பிள்ளைகளை இந்த ஞாயிறு பள்ளியிலே கற்றுத்தந்து வழிநடத்துகின்ற ஞாயிறு பள்ளியின் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நீருமடைய திருக்கரத்தின் கருவிகளாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லா குழந்தைகளும் உற்சாகத்தோடு இந்த ஞாயிறு பள்ளியிலே பங்கு பெறும்படியாக கிருபை செய்தருளும். இந்த ஆண்டிலும் கர்த்தாவே, அவர்கள் உற்சாகமாய் கற்று உம்முடைய வார்த்தைகளிலே ஆண்டவரே அவர்கள் தேர்ச்சி அடையும்படியாக உம்மை அதிகமாய் இந்த வருடத்திலேயும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக விசுவாச ஜீவியத்திலே வளரும்படியாக கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வாரம் முதற்கொண்டு நடைபெறுகின்ற ஞாயிறு பள்ளியை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லோரையும் தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்தின் ஆளுகையினாலே வழிநடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்பா கிருபையில் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா? அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பாருங்க. அக்கா உங்க எல்லாருக்கும் நிறைய கொண்டு வந்திருக்கேன், அது அப்புறமா காமிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? வெரி குட், ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ரெடியா எல்லாரும் ப்ரேயர் பண்றதுக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா பிபிஎஸ்ல? ஆர் யூ ரெடி? சொன்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? வெரி குட். ஓ எஸ், அப்படிதானே பண்ணணும். ஓகே, நான் இப்ப கேக்குறேன், ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓகே, எல்லாம் ரெடி ஆகுங்க, சீக்கிரம் முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு ஃபர்ஸ்ட் ஜெபம்னா என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ஓகே. ஸ்தோத்திர இசப்பா, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த காலத்துல தகப்பனே எங்களை நீங்க கண்ணின் மணி போல காத்து வந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி இசப்பா. இந்த நேரத்துல எங்களை நீங்க கூட்டிட்டு வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி இசப்பா. இந்த சிறு பிள்ளைகளும் ராஜா, இதன் மூலமாக ராஜா உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டி இருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு கோடி நன்றிகள் தகப்பனே. இப்பொழுதும் என்னை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஓகே ஓகே, ப்ரேயர் பண்ணியாச்சு. இப்போ அக்கா வந்துட்டு இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. எதுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையுமே வந்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸ், ட்ரீஸ், அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸு, அப்புறம் அனிமல்ஸ், இது எல்லாத்தையுமே அக்கா கொண்டு வந்திருக்கேன். இதில் யார் படைச்சா? இதில் அப்படியே வந்துருச்சா? இல்லை இல்லை, இது வந்து யார் படித்தா நம்மளுக்கு? வெரி குட், ஏசப்பா நம்மளுக்காக படித்தாங்க. தேவன் நம்மளுக்காக இது எல்லாத்தையுமே உண்டாக்கி இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அதிகாரம் கொடுத்தாங்க. அப்படித்தானே?
அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு உலகம் ஏசப்பா வந்து உண்டாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப ஒழுங்கின்மையா, வெறுமையா, ரொம்ப கசகசன்ட்டு நீட்டாகவே இல்லாமல் இருந்தது. நீங்கள் விளையாடுவீங்களா? விளையாடல ஜாமெல்லாம் போட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவீங்க தானே? அப்படி ரொம்ப அசிங்கமாக ஒழுங்கின்மையாக வந்து இருந்துச்சாமா. ஏசப்பா வந்து அதை எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுல்லாக இருட்டாக இருந்தது, ஃபுல்லாக டார்க்காக இருந்தது. அது வந்துட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் இருட்டில் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படா கரண்ட் வரும்னு சொல்லிட்டு பயந்துக்குவீங்க, அழுவீங்க, அப்படிதானே? ஏசப்பா வந்துட்டு என் பிள்ளைக்கு வந்து டார்க்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஏசப்பா என்ன கொண்டு வந்தாங்க? வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு வெளிச்சமா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால ஏசப்பா வந்து ஃபர்ஸ்ட் வெளிச்சத்தை உண்டாக்குனாங்க. சரியா? ஏசப்பா வந்து மொத்தம் 6 days வந்து இந்த உலகத்தை உண்டாக்குனாங்க. எத்தனை டேஸ் உண்டாக்குனாங்க? 6 days. எல்லாம் 6 days இப்படி கையில் காமிக்க பார்க்கலாம். வெரி குட். ஏசப்பா வந்து 6 days வந்து உண்டாக்குனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன உண்டாக்குனாங்க? வெளிச்சம். பிள்ளைங்க வந்து வெளிச்சத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் டே வெளிச்சம் உண்டாக்குனாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணாங்க தெரியுமா? வெறும் வெளிச்சமா இருந்தா மட்டும் போதுமா? என்ன வேணும் நம்மளுக்கு? டெய்லியும் நம்மளுக்கு வந்துட்டு இது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது அப்படிலாம் உங்களுக்கு டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க தானே? அது என்னது? வெரி குட். தண்ணி இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லை. அதனால தான் ஏசப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த வானமும் இந்த தண்ணியும் வந்து இப்படி ஒட்டுக்கா இருந்தது. அதை வந்துட்டு ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து பிரிச்சாங்க. அதுதான் செகண்ட் டே என்ன ஏசப்பா உண்டாக்குனாங்க? ஆகாய விரிவு. ஓகேவா? அதை வந்து நீங்க சொல்லுவீங்களா ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வந்து ஏசப்பா வந்து செகண்ட் டே உண்டாக்குனாங்க. ஓகேவா? நம்ம 2 days வந்து பார்த்துட்டோம். ஏசப்பா மொத்தம் எத்தனை நாள் உண்டாக்குனாங்க? எல்லாரும் கையை காமிக்கணும். வெரி குட். 6 days உண்டாக்குனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டே வெளிச்சம் உண்டாக்குனாங்க, செகண்ட் டே ஸ்கை உண்டாக்குனாங்க, அப்புறம் தண்ணி உண்டாக்குனாங்க, தேர்ட் டே என்ன தெரியுமா உண்டாக்குனாங்க? உங்களுக்கு வந்துட்டு இந்த லீவ் டேஸ்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபால்ஸ் பார்க்க போகலாம், அப்புறம் நிறைய தண்ணி இருக்கிற இடமா பார்க்க போகலாம். அப்படி நல்லா அப்படி கிராஸாக இருக்கணும், நல்லா க்ரீனிஷாக இருக்கணும், அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போவீங்க தானே? அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் தானே? அதனால தான் ஐசப்பா வந்துட்டு அது எல்லாமே இப்படி யார் உண்டாக்குனா? ஏசப்பா. இன்னுமே அந்த நேச்சர் மட்டும் தான் ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் தானே? அதுதான் வந்து ஏசப்பா வந்து தேர்ட் டே உண்டாக்குனாங்க. என்னென்ன தெரியுமா? வெட்டாந்தரை, புல், பூண்டு, கனி விரிச்சங்கள். அப்படின்னா என்ன? ஃபுல்லாக அப்படி ஒரு பிளெயின் பிளேஸு, அப்புறம் நிறைய கிராஸு, ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஏசப்பா வந்து தேர்ட் டே தான் உண்டாக்குனாங்க. நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் பாருங்க, பைனாப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஆப்பிள், எல்லாத்தையுமே வந்து ஏசப்பா என்ன எப்போ உண்டாக்குனாங்க தெரியுமா? தேர்ட் டே உண்டாக்குனாங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் தானே? எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரொம்ப ஹெல்த்து அது அப்படிதானே? இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏசப்பா வந்து தேர்ட் டே உண்டாக்குனாங்க. நம்மளுக்கு அப்படியே க்ரீனிஷாக அப்படியே சீனரிலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் தானே? அந்த இடத்துல நம்ம ஜாலியாக விளையாடுவோம். அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஏசப்பா எப்போ உண்டாக்குனாங்க? தேர்ட் டே உண்டாக்குனாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வரைக்கும் நான் எத்தனை டே சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் டே என்ன உண்டாக்குனாங்க? வெளிச்சம் சொன்னா எல்லாரும் அப்படியே பல்ல காமிக்கணும். பல்லு தான் நம்மளுக்கு நல்லா ஒயிட்டா இருக்கும். எல்லாரும் பல்ல காமிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏசப்பா என்ன உண்டாக்குனாங்க? வெளிச்சம். செகண்ட் டே ஏசப்பா என்ன உண்டாக்குனாங்க? வெரி குட். ஆகாய விரிவு, ஸ்கை வந்து ஏசப்பா உண்டாக்குனாங்க. தேர்ட் டே என்ன உண்டாக்குனாங்க? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராஸ், ட்ரீஸ், நிறைய அப்படியே அழகான காட்சிகள் எல்லாத்தையுமே எப்போ உண்டாக்குனாங்க? தேர்ட் டே உண்டாக்குனாங்க. அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்ததும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? ஃபோர்த் டே. அடுத்து என்ன டே? ஃபோர்த். எல்லாம் ஃபோர்த் காமிங் பார்க்கலாம். ஃபோர்த் டே ஏசப்பா என்ன உண்டாக்குனாங்க தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, அப்போ வந்துட்டு உங்கள் மூஞ்சிலேயே ஒன்று ஃப்ளாஷ் அடிக்கும்ல, அது என்னது? சூரியன், சன் வந்து உண்டாக்குனாங்க. ஃபோர்த் டே வந்து ஏசப்பா சன். அப்புறம் நைட் என்ன தெரியும்? அழகா ரவுண்டான இருக்குமே வானத்துல, மூன். அப்புறம் அப்படியே பளிச்சுன்னு சிரிச்சுட்டே உங்களை பார்க்குமே, அது என்னது? ஸ்டார்ஸ். அது எல்லாத்தையுமே ஏசப்பா எப்போ உண்டாக்குனாங்க? ஃபோர்த் டே உண்டாக்குனாங்க. 4 days செம்ம அழகா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஏசப்பா நிறைய இது எல்லாத்தையுமே உண்டாக்குனாங்க. அடுத்தது வந்து 5th டே. எத்தனாவது டே? 5th டே. எல்லாரும் அப்படியே அழகா கை காமிக்க பார்க்கலாம். 5th டே ஏசப்பா என்ன தெரியுமா உண்டாக்குனாங்க? நீங்கள் வந்துட்டு இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த தண்ணியில் இருக்கிறது அது எல்லாமே. நீங்கள் வந்துட்டு வானத்தில் பார்த்தாலே வந்துட்டு அந்த சவுண்டெல்லாம்
போகும் வானத்துல காலையில? ஏரோப்ளேன்லாம் இல்ல, வேற என்ன போகும்? வெரி குட், பேர்ட்ஸ். பேர்ட்ஸை வந்து ஏசப்பா 5th டே வந்து உண்டாக்குனாங்க. சரியா? 5th டே வந்து பேர்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸ், டக்கு, அதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும் தானே? அதுக்கப்புறம் தண்ணியில வாழ்ற ஃபிஷ்ஷு, அப்புறம் ப்ளூ வேல், அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்துட்டு ஏசப்பா எப்போ உண்டாக்குனாங்க? 5th டே. 5th டே என்ன உண்டாக்குனாங்க? உங்களுக்கு அழகா ஒரு ஆக்ஷனோட சொல்லி தட்டா? ஃபிஷ், பேர்ட்ஸ். வெறும் ஃபிஷ் கிடையாது, தண்ணியில வாழ்ற எல்லா எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஏசப்பா எப்போ உண்டாக்குனாங்க? 5th டே உண்டாக்குனாங்க. 5th டே நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்கள், பறவைகள். ஓகேவா? 5th டே ஏசப்பா எப்போ உண்டாக்குனாங்க? எல்லாரும் ஆக்ஷனோட சொல்லணும். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓகே. 5th டே ஃபிஷ், பேர்ட்ஸ். வெரி குட். 5th டே வந்து ஏசப்பா வந்து ஃபிஷ், பேர்ட்ஸ், அந்த மாதிரி நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்கள், அப்புறம் வானில் வாழ்ற பறவைகள். ஓகேவா? ஓகே. 5 days வந்து சூப்பரா படிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே இருக்கா? இன்னும் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது, ஆனால் எல்லாமே இருக்கா? எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்குல்ல? ரொம்ப இதெல்லாம் நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். எல்லாமே அப்படி அங்கங்க ட்ரீஸ், தண்ணி, அப்புறம் கிரீனிஷான இடம், பறவைகள், மீன், அந்த மாதிரி நிறைய அழகா இருக்குல்ல? இது கூட ஏசப்பா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச, நீங்க வீட்டுல எல்லாம் வளர்ப்பீங்கல்ல? என்னது வீட்டுல என்ன வளர்ப்பீங்க? கேட், டாக், அதெல்லாம் வளர்ப்பீங்களா? அப்புறம் இது காட்டுல என்ன இருக்கும்? லயன், டைகர், அதெல்லாம். ஏசப்பா வந்துட்டு 6th டே என்ன உண்டாக்குனாங்கன்னா மிருக ஜீவன்கள். எங்க அக்கா நிறைய படம்லாம் கொண்டு வந்திருக்கேன். லயன், டைகர், அப்புறம் ஹிப்போபட்டமஸ், அப்புறம் எலிஃபண்ட், அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க தானே? நிறைய அனிமல்ஸ், அப்புறம் பெட் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏசப்பா எப்போ உண்டாக்குனாங்க? 6th டே. அது கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் ஏசப்பா. இந்த ஸ்பெஷல் பர்சனுக்கு தான் வந்துட்டு இந்த எல்லாத்தையும், இந்த அழகான காட்சி, இந்த 6 நாளுமே வந்துட்டு அழகா படைச்சது எல்லாருமே யாருக்காக தெரியுமா? இந்த ஸ்பெஷல் பர்சன். அதுதான் யாரு அப்படின்னா மனிதன். 6th டே வந்து ஏசப்பா என்ன உண்டாக்குனாங்கன்னா மிருக ஜீவன்கள், அப்புறம் மனிதன். மனிதன் ஃபர்ஸ்ட் உண்டாக்குன மனிதன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், ஆதாம். பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம். ஓகே, வெரி குட். 6th டே வந்து ஏசப்பா என்ன உண்டாக்குனாங்க? மிருக ஜீவன்கள், அப்புறம் மனிதன். ஓகேவா? மனிதன் பேர் என்ன? ஆதாம். ஓகே. இது எல்லாமே நம்ம எத்தனை நாள் படைப்பு பார்த்துருக்கோம்? 6 days. 6 days படைப்பு உங்களுக்கு அழகா ஒரு பிக்சர் பாக்குறீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? ட்ரீஸ், அப்புறம் சன், மூன், பேர்ட்ஸ், அப்புறம் இங்க வந்து அனிமல்ஸ், அப்படிங்கிற 2 மனுஷங்க, அப்புறம் தண்ணி, எல்லாமே இருக்கா? அழகா இருக்குல்ல? இதை பார்த்த உடனே இது ஃபுல்லாவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏசப்பா படிச்சாங்களாமா. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிச்சு மனுஷனையும் வந்துட்டு அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு நீதான் பெயர் வைக்கணும், நீதான் இது எல்லாத்தையுமே அதிகாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஏசப்பா கொடுத்துட்டாங்க ஆதாமுக்கு. இந்த நம்ம சொல்றோம்ல ஃபிஷ், அப்புறம் ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே பேர் வச்சது யார் தெரியுமா? ஆதாம் தான். ஓகேவா? ஏசப்பா வந்து இவ்வளோ அன்பா இருக்காங்கல்ல, நம்மளுக்கு எல்லாமே படைச்சிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சாப்பாடு, தண்ணி, தூங்குறதுக்கு இடம், அப்புறம் அழகா பார்த்து ரசிக்கிறதுக்கு, எல்லா படைப்புமே யாருக்காக படிச்சாங்க தெரியுமா? நமக்காக. எவ்வளோ அன்பான ஏசப்பாங்க. அந்த அன்பான ஏசப்பாங்க நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியும் தேங்க்ஸ் பண்ணணும். ஓகேவா? டெய்லியும் 3 times என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? 3 times. அப்புறம் என்ன பண்ணணும்? பைபிள் ரீட் பண்ணி அம்மா கிட்ட வசனத்தை சொல்லி அசத்தி காட்டிடணும். ஓகேவா? ஓகே. நம்ம ப்ரேயர் பண்ண போலாமா? நோ. ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன பண்ணணும்? வெரி குட், வசனம். ஓகேவா? வசனம் சொல்லி தரட்டுமா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓகே, வசனம் படிக்கலாமா? பூமியும் அதின் நிறைவும் கர்த்தருடையது. சொல்லுங்க பார்க்கலாம். பூமியும் அதின் நிறைவும் கர்த்தருடையது. 1 கொரிந்தியர் 10:26. சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 10:26. மறுபடியும் சொல்லாம வசனம். பூமியும் அதின் நிறைவும் கர்த்தருடையது. 1 கொரிந்தியர் 10:26. ஓகேவா? இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? படிச்சு அம்மா பாட்டு சொல்லி காமிக்கணும். ஓகேவா? ஓகே. நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, சின்ன சிட்டுக்குருவி பாட்டு தெரியுமா? அந்த பாட்டை வந்துட்டு அம்மா பாட்டை கேட்டு நீங்க வந்து அடுத்த வாரம் பாடணும். ஓகேவா? ஓகே. ஓகே, ப்ரேயர் பண்ண போலாமா? ஓகே, ப்ரேயர். ஓகே, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? முழங்கால் போட்டாச்சு, கை குப்பியாச்சு, கண்ணு முடியாச்சு. ஓகே, நானும் பண்றேன். ஓகே,
நான் அக்கா இப்போ வந்து ஜெபம் சொல்லி தருவேன், நீங்க அதை திருப்பி திருப்பி சொல்லணும். ஓகேவா? ஸ்தோத்திரம் இயேசுப்பா, இந்த நாளுக்காய் நன்றி, எங்களுக்காக படைச்ச இந்த அனைத்து சிருஷ்டிப்புக்காய் நன்றி, எங்களுக்கு உங்க அன்பை கொடுத்ததுக்காய் நன்றி, டெய்லியும் உங்க அன்புக்கு நாங்க நன்றி சொல்ல கிருபை தாங்க இயேசுப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரையும் ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இன்னைக்கு வேத பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாம். ஓகேவா? கண்ணை மூடுங்க, கையை கூப்பிக்கோங்க. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஓகே, எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு நோட் புக், ஒரு பென்னு, பைபிள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம், எடுத்து வைக்காதவங்க அடுத்த வாரத்துலேருந்து ரெடியாக எடுத்து வச்சிடணும். ஓகேவா? வா, எவ்வளோ அழகாக டிசிப்ளினாக உட்காந்துருக்கிறீங்க. சரி, இப்போ வேத பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஓகே, ஜெர்ரி வீட்டில் அன்னைக்கு ஒரே பரபரப்பு. அவங்க அம்மா குடு 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 குடுன்னு ஓடினாங்க. அவங்க அப்பா தடப்புடன்னு அதை இதையும் பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல? ஆமாம், அவங்க அப்பா இப்போ இந்த கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. ஸோ எல்லாரும் கிளம்புனாங்க. ஆனால் ஜெர்ரிக்கு மட்டும் ரொம்ப கவலை. அவன் ஒரு மூலையில் உம்முடி போய் உட்காந்துக்கிட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு கோயம்புத்தூரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆமாம், அப்புறம் அவனுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு. அதனால் அவனுக்கு போகவே இஷ்டம் இல்லை. ரொம்ப கவலையோடு உட்காந்துட்டு இருந்தான். சரி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் வந்திருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அவங்க அப்பா அவங்க கவர்மெண்ட் ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சு கிளம்புனாங்க. ஆமாம், சரி, நீங்கள் இதை யோசித்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ அதே மாதிரி ஒரு கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இதனோட இன்னைக்கோட பாடத்தோட தலைப்பு தேவனின் அழைப்புக்கு கீழ்ப்படிதல். ஓகே, எல்லாருக்கும் நோவா தெரியும், அப்படிதானே? ஜலப்பிரளயம் வந்தப்போ பேழைக்குள்ள அவங்க குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. வா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. சொல்றதுக்கு முன்னாடியே ஆன்சர் வந்துடுச்சு. சேம், காம், யாபேத். எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறீங்க. ஓகே ஓகே, அந்த சேம் சந்ததியில் பிறந்தவர் தான் தேராகு. அந்த சேம் சந்ததியில் பிறந்தவர் யாரு? தேராகு. ஓகேவா? இந்த தேராகுக்கு 3 பிள்ளைங்க. யாரெல்லாம் தெரியுமா? ஆபிராம், ஆரான், நாகோர். ஓகே, இந்த ஆரானுக்கு ஒரே ஒரு பையன் லோத்து. ஓகே, இந்த ஆபிராமுக்கு சாராய் அப்படின்னு அழகான மனைவி. இப்போ அந்த ஆபிராமுக்கும் சாராய்க்கும் குழந்தை இல்லை. ஆரானுக்கு மாத்திரம் லோத் அப்படின்ட்டு ஒரு பையன் இருந்தான். இவங்க எல்லாருமே வந்து மெசொப்பொத்தேமியா அப்படிங்கிற நாட்டில் கல்தேயருடைய பட்டணத்துல வாழ்ந்து வந்தாங்க. அது என்ன மெசொப்பொத்தேமியான்னு கேட்குறீங்க, அப்படிதானே? அது இப்போ இருக்கிற அந்த ஈராக் அந்த கண்ட்ரீஸ்ல இருக்குல்ல, அந்த இடங்கள் தான். ஓகேவா? சரி, இப்படி இவங்க இருக்கும் பொழுது இவங்க வந்து வேற தேவர்களை வணங்கிட்டு வந்தாங்களாம். இதை வந்து யோசுவா 24:2 நம்ம பார்க்கலாம். சரி, இப்படி வேற தேவர்களை வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆபிராமுக்கு கர்த்தர் வந்து தரிசனமாகி, ஆபிராமே, நான் தான் மெய்யான தேவன், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னாங்க. எந்த தேசம் தெரியுமா? கானான் தேசம். ஓகேவா? அங்கே போன்னு சொன்னாங்க. உடனே இந்த ஆபிராம் குட்டுன்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து நம்ம தேராகிட்ட வந்து சொன்னாங்க. தேராகு அப்பா, அப்படி தானே? ஆமாம், அப்பாப்பா, இப்படியே கர்த்தர் அப்படின்னு உண்மையான தேவன் எனக்கு தரிசனமானாங்க, காட்சி அளித்தாங்க. நம்ம எங்கே போகணுமா? கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஆரான் வந்து அந்த கல்தேயருடைய பட்டணத்தில் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா தேராகு,
ஆபிராம், சாரா, லோத்து இவங்க தான் இருந்தாங்க. ஓகேவா? நாகரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஓகேவா? இப்போ ஆபிராம் வந்து சொன்ன உடனே தேராக ஓகே நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் கிளம்பாச்சு. யாரெல்லாம் கிளம்பியிருப்பா? ஆபிராம், சாராய், லோத்து, தேராக எல்லாரும் கிளம்புனாங்க. எதில் கிளம்பியிருப்பாங்க? கார்லையா, ட்ரெயின்லையா, ஃப்ளைட்லையா? அப்போல்லாம் ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை, கழுதை இந்த மாதிரி கால்நடைகள் தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவங்க ஒட்டகத்தில் தான் ட்ராவல் பண்ணாங்க. எதில் ட்ராவல் பண்ணாங்க? இந்த மாதிரி ஒரு அழகான ஒட்டகம். ஒட்டகம் எப்படி போகும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. ஒட்டகம் எப்படி போகும்? கழுத்தை இப்படி நீட்டிக்கிட்டே போகும், அப்படி தானே? ஆமாம். இதில் ட்ராவல் பண்ணாங்க. எல்லாரும் ட்ராவல் பண்ணி எங்கே வந்தாங்க தெரியுமா? ஆரான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. எங்கே வந்தாங்க? ஆரான் அப்படிங்கிற இடம். ஆமாம், அவங்க பையன் பேர் மாதிரி ஒரு ஊரும் இருந்திருக்கு. ஓகேவா? அந்த இடத்துக்கு வந்தாங்க. இடத்துக்கு வரும் பொழுது நம்ம தேராகு இருக்கிறாங்கல்ல, தேராகு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்போ 205 வயசாம். இறந்த உடனே எல்லாரும் அதே ஆரான்லேயே இருந்துட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, ஆபிராமே நான் உனக்கு காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போ. நான் வந்து உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் எண்ணத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆபிராம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நானும் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆபிராமுக்கு குழந்தை கூட இல்லை. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சாங்க. விசுவாசித்து ஓடி வந்தாங்க சாராயிட்ட. இந்த பாரு நம்ம கானான் தேசத்துக்கு போனோம், என்ன எல்லாரும் இப்படி ஆறான்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு. ஓ நான் ரெடி சித்தப்பா அப்படின்னு லோத்து முதல் ஆளாக கிளம்பிட்டாரு. உடனே எல்லாரும் அவங்க வேலைக்காரங்க, நிறைய பேர் வேலைக்காரங்கள்லாம் அவங்களுக்கு இருந்தாங்க. ஆடு மாடுலாம் நிறைய வச்சுருந்தாங்கல்ல, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்க? திரும்பவுமா கானான் தேசத்துக்கு போக ரெடி ஆனாங்க. அப்போ கானான் தேசத்துக்கு நான் போகும்போது ஆபிராமோட வயசு வந்து 75 வயசாம். எத்தனை வயசு? 75 வயசு, 75 இயர்ஸ். ஆமாம். அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்கு போக போகிறாங்க. நடந்துகிட்டே வராங்க. அதே மாதிரி ஒட்டகத்தில் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது நைட் ஆனால் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு இடத்துல நல்லா டென்ட் போட்டு உட்காந்துருவாங்க. அப்படி தானே? டென்ட் பார்த்துருக்கீங்களா? இந்த அழகாக இருக்கா இந்த கூடாரம்? ஆமாம், தான் கூடாரம். இந்த மாதிரி ஒரு கூடாரத்தில் நைட்டு தங்கிப்பாங்க. காலையில் ஆனோன்னு திரும்ப அதை அப்படியே பிரிச்சுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே நடந்து அவங்க எங்கே வந்துட்டாங்க? இப்போ கானான் தேசம் பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே சீஹேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த சீஹேம்ங்கிற இடத்துல மோரே அப்படிங்கிற சமபூமி பக்கத்தில் வந்துட்டாங்க. அங்கே தான் கானானியர் வசிச்சுட்டு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் மீண்டுமா தரிசனமாகி, ஆபிராமே நான் உனக்கு உன்னோட சந்ததிக்கு இந்த தேசத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாம் அப்படியே விசுவாசிச்சாங்க. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. பலிபீடம் இப்படித்தான் இருக்கும், சரியா? ஒரு சின்ன மாடை. ஓகே, இப்படி தான் பலிபீடம் கட்டினாங்க. கட்டிட்டு திரும்ப பார்க்குறாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு மலை, அழகான மலை தெரியுது. ஆமாம், அந்த மலைக்கு போகலாமே, நமக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, சரி அங்கே போவோமே அப்படின்னு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த மலைக்கு மேற்கே வந்து பெத்தேல் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த மலைக்கு கிழக்கே வந்து ஆயி அப்படிங்கிற ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த 2 இடங்களுக்கு நடுவே என்ன பண்ணாங்க? நடுவில் ஒரு கூடாரம் போட்டாங்க. அந்த கூடாரம் போட்டு அங்கே என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணாங்களாம்? தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. தொழுது கொள்ளுதல்னா வணங்குதல், சரியா? கர்த்தர் தான் மெய்யான தேவன் அப்படின்னு வணங்க ஆரம்பிச்சாங்க. சரி, இவ்வளோதான் நம்மளோட வேத பகுதி. ஓகே, இந்த வேத பகுதியிலிருந்து இன்னைக்கு ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஆபிராம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. பிள்ளைங்களாகிய நாம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அம்மா அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறோமா? அம்மா சொல்லுவாங்க, ஏய் டிவி ஆஃப் பண்ணுடா, போதும்டா, பைபிள் வாசிக்கவா அப்படின்பாங்க. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, இந்த இப்போ டோரா முடிஞ்சிரோம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே டிவியில் மெய் மறந்து உட்காருவீங்க. சாப்பிட்றா, அப்புறம் பார்த்துக்கலாமா? கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாரு. ஆபிராம் கீழ்ப்படிஞ்சதுனால தான் ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஆபிராம் சாரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அக்கா அது ஆபிராம் இல்லை, ஆபிரகாம் அப்படின்னு சொல்றீங்க. சாரா இல்லைக்கா, சாராள் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு கேட்குது. ஆமாம், முதல்ல ஆபிராம் தான் அவரோட பேர். அவர் விசுவாசிச்சு அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி விசுவாசத்தினால தான் அவருக்கு பின்னால் கர்த்தர் ஆபிரகாம்,
ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ற பேரை வச்சாங்க. அதே மாதிரி சாராய்க்கு சாராள் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ ஓகே தானே? டவுட்டு கிளியரா? ஓகே, சரி. அப்போ நம்மளும் ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம என்னது ஆபிரகாமுக்குள்ள அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிச்சு கர்த்தருடைய பிள்ளைகளா மாறுகிறோம். நம்ம கீழ்ப்படிவீங்களா? ஓகே. இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லி தராரு. என்னன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினாரு. இந்த பலிபீடம்ங்கிறது எதை குறிக்குது தெரியுமா? ஆண்டவருக்கு நம்மையே காணிக்கையா ஒப்பு கொடுக்கறது. சரி, ஒவ்வொருத்தையும் கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நான் டாக்டர் ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும்க்கா. ஒரு சிலர் சொல்லுவீங்க, நான் பாஸ்டர் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவீங்க. அப்படித்தானே? நீங்க நல்லா இப்போ கொடுக்கப்பட்ட காலத்தில் நல்லா கல்வி கற்று நீங்கள் உயர்ந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்கும் பொழுது ஆண்டவரோட சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு அவரோட சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இப்போவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் உங்களை பெரிய ஆளாக மாற்றுவாங்க. ஆபிரகாம் பலிபீடம் கட்டினாங்கல்ல, இப்போ நம்மையே ஆண்டவருக்கு பலிபீடமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒப்பு கொடுக்க போகிறோம். சரியா? ஜீவபுள்ள பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கை யாருக்கு தான்? கர்த்தருக்கு. எஸ், ஆமாம். நீங்கள் படிக்கும் போதும் டெய்லி ஜபம் வேத வாசிப்பு ரெண்டும் இருக்கணும். ஓகேவா? டெய்லி செய்வீங்களா? ஆமாம். நம்ம தான் மொத்தமாக சாப்பிட்டு வைக்க முடியாதுல்ல, அப்படி தானே? வாழ்நாள் ஃபுல்லாக உள்ள சாப்பாடை ஒரே நாள் சாப்பிட முடியுமா? இல்லை. அதே மாதிரி தான் டெய்லி ஜபம் வாசிக்கணும். நேற்று நான் ஜபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஜபம் பண்ண மாட்டேன், நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜபமும் வேத வாசிப்பும் டெய்லி இருக்கணும். ஓகே, அப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். கதை பிடிச்சிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பைபிள் ரீடிங் ஒன்று தரப்போகிறேன். என்ன தெரியுமா? ஆதியாகமம். இந்த நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த ஸ்டோரி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள், அப்புறம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இதை நல்லா வாசித்துட்டு இதில் உள்ள பெயர்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க? பெயரெல்லாம் எழுதி பார்க்கணும். ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்று தருவாங்க. சரி, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவரும் நம்ம கூப்பிடும்போது என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆமாம், அது எதில் தெரியுமா போட்டிருக்கு? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்கள். நீங்கள் வாசித்து பாருங்க, உங்களுக்கே அது புரியும். ஓகேவா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமா? ஓகேவா? சரி, இப்போ ஒரு மனப்பாட வசனம் பார்த்துடலாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே, ஆக்ஷனோட சொல்லித்தரேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். திரும்ப சொல்லலாமா? ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. ஓகே, திரும்ப சொல்லுவோம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. வெரி குட், அழகா சொல்லிட்டீங்க. எழுதி பார்க்கணும். ஓகேவா? சரியா? எழுதி பாருங்க. ஓகே, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ரெடியாக சண்டே கிளாஸுக்கு வந்துடணும். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நான் சொல்ல நீங்கள் சொல்லணும். ஓகேவா? வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வாக்கு மாறாத நல்ல கர்த்தரே, உம்முடைய அழைப்பின் குரலை கேட்டு உமது பாதையில் சென்று உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Praise the Lord. Hello children, how are you? Okay, எல்லாரும் நல்லா இருக்கீங்க. சரி, இப்போ கூட இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு வந்திருக்கிறவங்க, உங்கள் சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால. சரி, இப்போது எல்லாரும் பைபிள் நோட்டு பென் வச்சுருக்கீங்கல்ல? சரி, ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? பைபிள் வாசித்தீங்களா? ஓகே, வெரி குட். சரி, இப்போவும் நம்ம என்ன சொல்லலாம்? ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாம் நீல் டவுன் பண்ணுங்க. ஓகே,
அன்பு நிறைந்த பரம தகப்பனே, அப்பா அந்த நேரத்திலும் கூட இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. கேட்கிற வசனங்கள் சத்தியங்கள் அப்பா அவங்க மனதில் ஆழமாய் பதிய கத்த கிருபை பாராட்டுங்க. உங்கள் கிருபை பிள்ளைங்களோடு இருந்து எப்பவும் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்ன? முதலாம் பாடம் என்ன தலைப்புனா, இஸ்ரவேல் கோத்திரம் உருவாகுதல். என்ன பாடத்தலைப்பு? இஸ்ரவேல் கோத்திரம் உருவாகுதல். சரி, அதுக்குள்ள வேத பகுதி நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே நோட் எடுத்து இந்த வேத பகுதியை எழுதிக்கணும், வீட்டில் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28, 35, 23, 26, 48, 20, எண்ணாகமம் 1, 47, 53, 13, 3, 15, உபாகமம் 7, 6, 7, ரோமர் 9, 6, கலாத்தியர் 3, 7, 9. சரி, இப்போ எல்லாருமே எழுதிட்டீங்கல்ல? குட்டீஸ் எல்லாம் எழுதியாச்சுல்ல? ஓகேம்மா. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மனப்பாட வசனம் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இதை சொல்லணும். சரியா? மனப்பாட வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மனப்பாட வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 7, 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சரி, எல்லாரும் கூட சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடத்தோட நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டதையும் நாமும் கூட விசுவாசத்தினால இஸ்ரவேல் மக்களா இருக்கிறோம் என்பதையும் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? புரிஞ்சிருச்சா? சரி, நான் இப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்டோரி சொல்றேன். எல்லாருக்கும் இஷ்டம் தானே ஸ்டோரினா? எல்லாருக்கும் இஷ்டம் தானே? நல்ல கவனிங்க. நான் நினைச்சேன் இதுல லாஸ்ட்ல கொஸ்டின் கேட்பேன். ஓகேவா? சரி, ராஜன் சார்னு ஒரு ராஜ் சார் இருந்தாங்க. அவங்க 10th கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப அன்பா இருப்பாங்க சார்கிட்ட, சாரும் பிள்ளைங்கிட்ட அன்பா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிளாஸ் எடுத்துட்டு எல்லார்ட்டையும் கேட்டாங்க, இன்னைக்கு எடுத்த லெசன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா அப்படி கேட்டாங்க. ஒரே ஒரு பையன் சுரேஷ்க்கு மாத்திரம் புரியவே இல்லை. அப்போ அவன் புரியலன்னு சொன்னான். எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, நீ கழுத மேய்க்க போ சொல்லி அவனை கிண்டல் பண்ணாங்க. அப்போ ராஜன் சார் எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஒவ்வொரு பாடங்களா தினம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்தாங்க. சரி, கடைசியில் ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்துட்டு, ஃபைனல் எக்ஸாம் வந்துருச்சு. அந்த டைமில் எல்லாரும் எக்ஸாம் எழுதுனாங்க. சுரேஷும் எக்ஸாம் எழுதுனான். ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தால் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் பார்த்தா சுரேஷ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருந்தாங்க. இது எப்படி முடியும்? அவனுக்கு படிப்பறிவு இல்லை, அவனுக்கு புரியாது, அவனுக்கு ஒரு பொருளாதாரத்தில் அவன் பலவீனமானவன், இதெல்லாம் இருந்து இது எப்படி இவனால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ராஜன் சார் அவனோட படிப்பறிவை பார்த்தோ அவனோட பொருளாதாரத்தை பார்த்தோ அவனுக்கு தெரிந்து கொள்ளலை. அவனை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவனுக்கு அந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதோட விளைவு என்னாச்சு? அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான். சரி, இப்போ எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிச்சுல்ல? எப்படி ராஜன் சார் ஒரு சுரேஷை தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தினாங்கிறத இந்த கதை மூலமா நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம வேதாக சம்பத்துக்கு கடந்து போகலாம். சரி, இப்போ வானத்தையும் பூமியும் தேவன் படைத்தார். வானத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியில என்ன பண்ணாங்க? மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாத்தையும் படைச்சாங்க. படைச்சிட்டு இது எல்லாத்தையும் ஆண்டு கொள்வதற்காக ஒரு மனுஷியும் படைச்சாங்க. ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதுல இவங்க 2 பேரையும் வச்சாங்க. ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாங்க, கட்டளையும் ஒரு தேவன் கொடுத்தாங்க. அந்த தேவனோட கட்டளையை ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? மீறி பாவம் செஞ்சாங்க. அதனால சபிக்கப்பட்டவர்களா அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அனுப்பப்பட்டாங்க. இப்போ இந்த ஆதாம் ஏவாள் மூலமா பூமி முழுவதும் சந்ததிகள் பெருக ஆரம்பிச்சாங்க, மக்கள் பெருக ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க கூட சேர்ந்து பாவமும் நிறைய பெருகிருச்சு. தேவன் தாம் படிச்ச மனுஷங்களை நினைச்சு மனஸ்தாபப்பட்டார், அவங்கள அழிக்க சித்தமா இருந்தார். அப்போ அதுல நோவாவை தெரிந்து கொண்டார். நோவா ரொம்ப நீதிமான், அவன் கர்த்தருக்கு பயந்தவன், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அதனால ஜலப்பிரளயத்துல அவனும் அவன குடும்பம் மாத்திரம் 8 பேர் காக்கப்பட்டாங்க, வேற மற்றெல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க 8 பேர்னால பூமியில திரும்பவும் மக்கள்லாம் நிறைய
ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஆபிராம் சாராய தேவன் தெரிந்து கொண்டாங்க. ஆபிராம தெரிந்து கொண்டு அவன் வந்து இருந்த இடம் வந்து கல்தேயர் தேசத்துல இருந்தாங்க. அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, கானான் தேசத்துக்கு போகும்படி அவங்கள அனுப்புனாங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சு கானான் தேசத்துக்கு வந்தாங்க. அவங்க பேரை வந்து ஆபிராம்ங்கிற பேரை ஆபிரகாம், சாராள் அப்படின்னு அவங்க தேவன் வந்து அவங்களுக்கு வேற பேர் வச்சாங்க. வச்சுட்டு அவங்கள வந்து ஜாதிகளுக்கு தகப்பனாகவும் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவங்கள மாட்டினாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட மகன் யாரு, ஈசாக்கோட மனைவி ரெபேக்காளோட 2 பிள்ளைங்க ஏசா, யாக்கோபு. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு யார் இஸ்ரவேலர். இது வந்து இப்போ முதல்ல சொல்லி கொடுத்தோம்னா நல்லா புரிஞ்சிச்சுல? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் இஸ்ரவேலர். வந்து ஏசா, யாக்கோபு 2 பார்த்தோம்ல, ஏசா யாக்கோபு. ஏசா வந்து வனசஞ்சாரி, வேட்டைக்காரன். யாக்கோபு வந்து ஒரு நாள் கூழ் காய்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து ஏசா வந்து எனக்கு ரொம்ப நினைச்சிருது, பசிக்குது, கூழை கொடுன்னு கேட்டான். அப்போ வந்து யாக்கோபு சொன்னா, உன்னோட சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு வித்து போடுன்னு சொன்னோடனே ஏசா வந்து அலட்சியம் பண்ணி தன்னோட சேஷ்டபுத்திர பாகத்தை யாருக்கு விட்டு போட்டான், யாக்கோபுட்ட வித்துட்டான். இப்படி ஒரு தடவை ஏமாத்திட்டான். அடுத்த செகண்ட் டைம் அவங்க அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ இவன் வந்து அங்கே போய் அவங்க அப்பா கிட்ட அவனோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாக்கோபு வாங்கிட்டு வந்துட்டான். அது அப்படி 2 தடவை என்ன செஞ்சுட்டான், ஏசாவை ஏமாத்திட்டான். அப்போ இவனுக்கு பேர் யாக்கோபுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, ஏமாற்றுக்காரன், எத்தன். அவன் ஏமாத்துறதுனால அவனுக்கு எத்தன்கிற பேர் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஏசாவுக்கு பயங்கர கோபம். என்னோட ஆசீர்வாதத்தை 2 தடவை இவன் பறிச்சுட்டு போயிட்டான், இவனை நான் இப்படியாவது கொன்று போடுவேன்னு சொல்லி அவன் மனசு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அது அவங்க அம்மா அறிஞ்சு, அவங்க அம்மா யாரு, ரெபேக்காள். அவங்க அம்மா யாரு, ரெபேக்காள். அவங்க அறிஞ்சு என்ன செஞ்சாங்க, யாக்கோபு அவங்க அண்ணன் லாபான் அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ யாக்கோபு வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போகிற வழியில் இரவு நேரத்தில் அவன் படுத்திருக்கும்போது தேவன் வந்து சொப்பனத்தில் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. இவனும் என்ன பண்ணுறான், வந்து ஒரு பொருத்தனை பண்ணுறான். நான் வந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தில் திரும்பி வந்தால் நான் எல்லா காரியங்கள்லையும் தசமமாக செலுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுறான். அந்த இடத்துக்கு பெத்தேல்னு ஒரு பெயர். பெத்தேல்னா வானத்தின் வாசல் என்று அர்த்தம். என்ன பேர் பெத்தேலுக்கு? என்ன பேர்? வானத்தின் வாசல் இன்னும் அர்த்தம். இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுறான், அவங்க மாமா வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான். மாமா வீட்டில் இருக்கிறான். அங்கே அவன் வந்து அவங்க மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க மாமா வந்து அவனோட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க லேயாள், ராகேல், அப்படி 2 பிள்ளைங்களையும் இவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்களோட வேலைக்காரிகளையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க 2 பேர் பில்கால், சில்பால். அவங்க 2 பேரையும் இவனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அப்படி அவங்களுக்கு இவங்க மூலமா என்ன செய்யுது, 12 குமாரர், ஒரு குமார்த்தி பிறக்கிறாங்க. இத்தனை குமாரர் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. எத்தனை பேர்? 12, ஒரு பெண் பிள்ளை. சரி, அப்படி இருக்கும்போது அங்கேருந்து என்ன செஞ்சான், இனி யாக்கோபு நினச்சான், நான் எப்படியாவது என் தகப்பன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவனோட எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, தன்னோட பிள்ளைங்க, தன்னோட ஒய்ஃப் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு திருப்பி வர்றான். கானான் தேசத்துக்கு வர்றதுக்காக திரும்பி வர்றான். அவனுக்கு பயம், யாக்கோபுக்கு பயம். ஏன்னா அவன் வந்து யாரை ஏமாத்திட்டு வந்தான், ஏசாவை ஏமாத்திட்டு தானே வந்து, அவங்களுக்கு தெரியல, ஞாபகம் இருக்குல்ல, ஏசாவை ஏமாத்திட்டு வந்துட்டான். அப்போ இப்போ நான் போனானா ஏசா நீ எப்படி சமாதானத்தோட ஏற்றுக்கொள்ளணுமே சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட நைட்டு டைமு தனித்து போராடி ஜெபம் பண்றான். என்னை ஏசா எப்படியாவது சமாதானத்தோட ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவனை வந்து விடவே மாட்டேங்க, என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் போய் போக விடேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக தேவனை பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த நேரத்தில் தேவன் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவன் வந்து அந்த நேரத்தில் அவனை வந்து நீ வந்து யாக்கோபு இல்லை, உன் பேர் இஸ்ரவேலுங்கிறாரு. உடனே அவன் வந்து என்ன செய்றான், அந்த இடத்துல நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெனியேல் பேர் வைக்கிறான். என்ன பெனியேல்னா என்ன அர்த்தம்? தேவனை முகமுகமாய் கண்டேடான். சரியா, அந்த இடத்துக்கு அந்த பேர் வச்சு அவன் திருப்பி அவங்க அண்ணனை ஏசாவை பார்த்துடுறான். பார்த்து அவங்க 2 பேரும் சமாதானமாயிடுறாங்க. இவன் வந்து யாக்கோபு வந்து தன்னோட குடும்பத்தோட எங்க இருக்கான், கானான் தேசத்துல இருக்கிறான். இதுல இருந்து இந்த யாக்கோபு வந்து இஸ்ரவேல்னு அழைக்கப்பட்டான். யார் இஸ்ரவேல்? யாக்கோபு தான் இஸ்ரவேல்னு அழைக்கப்பட்டான். அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அவனோட பிள்ளைங்க, இஸ்ரவேலோட பிள்ளைங்கள் தான் கோத்திரங்கள்.
பார்த்தோம்ல 12 கோத்திரங்கள் உண்டு. அது யாரோட பிள்ளைங்க? இஸ்ரவேலோட பிள்ளைங்க தான் 12 கோத்திரங்களா வர்றாங்க. அப்போ இப்போ இவங்க வந்து யாக்கோபு வந்து கானான் தேசத்துல இருக்காரு. கானான் தேசத்துல பயங்கர பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழியில ரொம்ப கஷ்டப்படும் போது அப்போ யோசேப்பு கதை எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு வந்து அவங்க அன்னை மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, இஸ்மவேலர்கிட்ட வைக்கிறாங்க. கடைசியில யோசேப்பை எகிப்துல கொண்டு போய் இஸ்மவேலர் வித்துடுறாங்க. அங்க யோசேப்பு வந்து பார்வோனுக்கு கீழே ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறான். அங்க வந்து எகிப்துல வந்து இப்ப என்ன இருக்கு, தானியங்கள் நிறைஞ்சு இருக்குது. அப்போ உடனே என்ன செய்யறான், யோசேப்பு வந்து அவங்க தகப்பன், சகோதரர்கள், குடும்பங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க எகிப்துக்கு கூட்டிட்டு போறான். அப்படி எகிப்து போனவங்க 70 பேர். எத்தனை பேர் எகிப்துக்கு போனாங்க சொல்லுங்க? 70 பேர். 70 பேர் போய் அங்க கோசேன்கிற தேசத்துல அங்க குடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாக்கோபுக்கு ரொம்ப வயசாயிருது. வயசான உடனே தன்னோட குமாரர்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. எத்தனை குமாரர்கள் யாக்கோபுக்கு? எத்தனை குமாரர்கள்? 12 குமாரர்கள். அவங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அதுல வந்து யோசேப்புக்கு 2 பையங்க, எப்ராயிம், மனாசே. அவங்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் தான் கோத்திரங்கள். சரி, இப்போ வந்து இந்த கோத்திரத்துல லேவி இல்ல, அதுவும் அவனும் யாக்கோபோட மகன் தான். ஏன் லேவி இல்ல? லேவி கோத்திரத்தை தேவன் வந்து கர்த்தருக்காக தெரிந்து கொண்டார். ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக அதை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக அதை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு வந்து யோசேப்புக்கு பதிலா எப்ராயிம், மனாசே சொல்லி அவங்க வந்து கோத்திரத்துக்குள்ள வந்துடுறாங்க. சரி, தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களை தன்னோட சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவங்களுக்கு, அந்த தெரிந்தெடுத்த மக்களுக்கு அந்த கானான் தேசத்தை அதை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அந்த மக்கள் வந்து கொஞ்சம் ஜனமா இருந்ததுனாலதான் தேவன் தெரிந்தெடுத்தார். அவங்க வந்து பரிசுத்த ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வதித்தார். அவங்க வந்து என்னோட துதியை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தெரிந்தெடுத்தார். எதுக்காக தெரிந்தெடுத்தார்? புரிஞ்சிருச்சுல்ல? அவங்க என்னோட துதியை சொல்லி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள தெரிந்தெடுத்து அந்த கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. இப்ப புரிஞ்சிருச்சா கோத்திரங்கள் யார் இஸ்ரவேலர்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரி, நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி சார்ட் காமிக்கிறேன். அதை நீங்கள் எல்லாருமே நோட் எடுத்து வரைச்சிக்கணும். ஓகேவா? பாருங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. சரி, ஆதாம், ஏவாள், அவங்க பிள்ளைங்க காயின், ஆபேல், சேத். இவங்க சந்ததி தான் ஜலப்பிரவாயத்தில் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. நோவா தாத்தா தேவன் தேர்ந்தெடுத்தார். அவங்க பிள்ளைங்க சேம், காம், யாப்பேத். அவங்க சந்ததி தான் திருப்பி பூமியில நிரப்பப்பட்டாங்க. அவங்கள தேவன் வந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தாள். சாராள், அவங்க ஒய்ஃப் சாராள். அவங்க பையன் ஈசாக்கு, அவங்க மனைவி ரெபேக்காள். அவங்களோட 2 ரெட்டை குழந்தைங்க தான் ஏசா, யாக்கோபு. அவங்களுக்கு லேயாள், சில்பாள், ராக்கேல், பில்காள், அப்படி 4 மனைவிகள். இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல். அவனோட பிள்ளைங்க தான் கோத்திரங்கள். அது அவனோட பிள்ளைங்களை நீங்க பார்க்கலாம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். ஒரு குமாரத்தி தீனாள். யோசேப்போட 2 பசங்க எப்ராயிம், மனாசே. இவங்க தான் கோத்திரங்கள். நீங்க பாருங்க, ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பென்யமீன். இதுல லேவி கோத்திரம் இல்ல, யோசேப்பும் இல்ல. அவங்க பிள்ளைங்க யோசேப்போட மகன் எப்ராயிம், மனாசே இருக்காங்க. லேவி கோத்திரம் கர்த்தருடையதாயிடுச்சு. இஸ்ரவேலர்ல யூதா கோத்திரத்துல தேவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்க செஞ்சாங்க. எதுக்காக? ஆதாம் ஏவாளோட உறவு வந்து அவங்க கீழ்ப்படியாதனால முறிஞ்சு போயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படியதுனால அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டுச்சு. சரி, இப்ப யார் இஸ்ரவேல்? நம்மெல்லாம் யாரு?
எல்லாம் பார்த்தோம், யார் இஸ்ரவேலர்களை பார்த்துட்டோம். நம்ம யாரு? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா நம்ம அவங்க பிள்ளைகளாகிடுறோம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். எப்படி தேவன் தன்னோட மீட்பின் திட்டத்துல இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொண்டாரோ அதுபோல பிரஜாதியாராகிய நாமும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா இஸ்ரவேல் மக்களா நாமும் மாறிடலாம். அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து தேவன் ஏற்படுத்தி விட்ட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சொந்தக்காரராயிடலாம். நம்ம இயேசுவின் ரத்தத்தால நம்ம பாவங்கள் கழுகப்பட்டா, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருப்போம். என்ன குட்டீஸ் எல்லாருக்கும் இப்ப இன்னைக்கு நான் சொன்னது லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி யார் இஸ்ரவேலர், யார் கோத்திரங்கள், எப்படி தேவன் தெரிந்து கொண்ட ஜனம்ங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? நம்ம அவரோட விசுவாசிக்கும் போது, அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவங்கள் கழுவப்படும் போது நம்மளும் அவருடைய பிள்ளைங்க தான், நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் தான். சரி, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல்ல? சரி, நம்ம ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? சரி. ஆண்மனிலிருந்து பரம தகப்பனே, இந்த நேரத்தில் கூட அப்பா இந்த சர்வீஸை அட்டன் பண்ண கிருபை செஞ்சீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டப்பா. எப்படி யாக்கோபு அப்பா போராடி ஜெபித்து அப்பா தான் இஸ்ரவேலாக மாறினானோ அதே போல் நாங்களும் கர்த்தாவே அப்பா உங்ககிட்ட எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பை பெற்று அப்பா உங்க பிள்ளையார் பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை சொந்தக்காரராய் மாற்றிட்டாங்க தகப்பனே. கேட்ட சத்தியங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முறையில் பிரயோஜனம் உள்ளதா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லா காரியங்களையும் உங்க கர்த்தரை எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட சாமி இந்த வேத வசனங்களை கேட்கும்படியாய் அவளோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கற்றுக் கொடுக்குற என்னையும் அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்களின் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடத்தினுடைய தலைப்பு கற்பாறை ஆகிய பேதுரு. பேதுரு அப்படிங்கிற பேரை நீங்கள் நிறையா தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த பேதுரு யார் அப்படின்னா, இயேசு சாமி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஊழிய 3 வருடங்கள் செய்து கொண்டிருந்த போது இயேசு சாமி கூட எல்லா நேரத்திலையும் கூடையே இருந்த அப்போஸ்தலர்கள் தான் ஆண்டவர் சீஷர்கள். இந்த அப்போஸ்தலர்களில் ஒருவர் தான் பேதுரு. முதல் இந்த பேதுருவை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறாரு, எப்படி அவரை ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நீங்க எல்லாரும் வேதாகமத்தை கையில வச்சிருக்கிறீங்களா? அப்ப லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கோங்க உங்க கையில் இருக்கிற வேதத்தை. அப்ப லூக்கா 5ஆம் அதிகாரத்துல கெனசரேத் கடற்கரையில அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படியா இயேசாமி இடத்துல வர்றாங்க. அப்ப இயேசுசாமி அங்கிருந்த படகுகளில் ஒரு படகுல ஏறி ஜனங்களுக்கு போதனை பண்ணுகிறாங்க. இந்த போதனை பண்ணி கொண்டிருந்த எல்லாவற்றையும் பேதுரு என்ன பண்ணிட்டே இருந்திருப்பாரு, கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆண்டவருடைய போதனையை கேட்டுட்டே இருக்கும் பொழுது இயேசுசாமியை இவர் தான் ஆண்டவர், இவர் தேவனுடைய குமாரன் என்கிறத அவர் அப்பயே இருதயத்துல தீர்மானம் பண்ணிட்டாரு. தீர்மானம் பண்ணி போதனையெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஆழத்துல தள்ளி கொண்டு போய் 4ஆம் வசனத்தை பாருங்க, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அப்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் நீ வலைய போடு அப்படிங்கிறார். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட எங்களுக்கு என்ன பண்ணல, அகப்படவே இல்லை. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்க என்ன பண்றோம், வலைய போடுகிறோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லிட்டு போய் வலைய போடும் பொழுது திரளான மீன்களை
பேதுரு என்ன பண்ணாரு, பிடிச்சாரு. பேதுருடைய கூட்டாளிகளும் அப்படியே பேதுருவும் அவன் கூட்டாளி வலையை இழுக்க முடியாம பக்கத்துல இருக்கிற வேற படகுகளில் உள்ளவங்களை கூட ஹெல்ப்புக்கு என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. அவங்க சைகை காட்டி அழைத்தார்கள் என்று சொல்லி நீங்க வேதத்தில் இருக்கும். அவ்வளவு திரளான மீன்களை பேதுரு பிடிச்ச உடனேயும் பேதுருக்கு ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாயிருச்சு, பயம் உண்டாயிருச்சு தான் இருதயத்துக்குள்ள. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து, இயேசுசாமி பார்த்து என்ன சொல்றாரு, ஆண்டவரே, அதுல வசனத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல இருக்கும், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, போயிருங்க அப்படிங்கிறாரு. இதுதான் ஒரு அழைப்புக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கும் பொழுது நம்மளுக்கு வருகிற முதல் உணர்வு, ஆண்டவரே நான் பாவியாய ஒரு மனுஷன். இதைதான் ஆண்டவர் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறாரு. அப்ப பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் பாவியாய மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேதுரு நீ எனக்கு பின்னாடி வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப பேதுரு அந்த திரளான மீன்கள் வலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு பேதுரு அப்படியே இயேசுசாமிக்கு பின்னாடி போறாரு. இதுதான் பேதுருடைய முதல் அழைப்பு. ஆண்டவரை சந்தித்த, ஆண்டவர் பேதுருவை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே பேதுரு எல்லாவற்றையும் விட்டு இயேசுசாமிக்கு பின்னாடி கூட போறாரு. அது முதற்கொண்டு ஊழியத்தின் பாதையில பேதுரு ஆண்டவரோடு கூடயே இருப்பாரு. ஒரு முறை ஜெப ஆலய தலைவன் யபீரு அவங்களுடைய மகள் சிக்கா இருந்து மரித்து போன போது ஏசாமிட்ட சொல்லிடுறாங்க, இப்படி ஜபாலய தலைவனுடைய மகள் மரித்து போயிட்டான், அவளை உயிரோடு எழுப்பும்படியா ஏசாமி கூட போறார். அப்ப போகும்போது கூட போனது பேதுரு போறான், யாக்கோபு போறான், யோவான் போறாங்க. இவங்க 3 பேர் போறாங்க. இதை லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இது இந்த சம்பவம் இருக்குது. நீங்க வீட்டுல அதை திறந்து படிச்சு பாருங்க. அப்ப பேதுரு உயிரோடு மரித்து போனவங்களை உயிரோடு கூட எழுப்பும் போது பேதுரு கூடயே இருக்கிறாரு. அப்ப 5 அப்ப 2 மீனை பகிர்ந்து கொடுக்கும் போது பேதுரு கூட இருக்கிறாரு. காற்றையும் கடலையும் அதற்றப்ப, கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அதற்றப்ப பேதுரு கூடயே இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு அற்புதங்களை அப்படியே பேதுரு பார்த்து ஒவ்வொரு தடவை இவர்தான் மெய்யான தேவகுமாரன், இவர்தான் மெய்யான தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அப்படியே தீர்மானம் பண்ணி அந்த விசுவாசத்தை வச்சுட்டே இருந்தான். அப்போ ஒரு தடவை ஏசாமி பேதுரு ஜனங்களை, சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. ஒருத்தர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்றார், ஒரு சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், இன்னொரு சிலர் பூர்வ காலத்திலிருந்து தோன்றின ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேதுரு மட்டும் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து அப்படின்னு ஆண்டவரை கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை இடுகிறான். இப்ப கிறிஸ்து அப்படின்னா என்ன, லூக்கால ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்திய மேய்ப்பர்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் தூதர்கள் சொல்லுவாங்க, இன்று ரட்சகராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படி. அப்ப கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம், ரட்சகர் என்று அர்த்தம். அப்ப நம்ம இந்த பாவ சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பவர் இயேசுசாமி தான் அப்படிங்கிறத யார் உணர்ந்திருந்தது அப்படின்னா பேதுரு அழகா உணர்ந்திருந்தார். அதை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உண்மையிலதான் என் சபையை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு தடவை ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு போதனை பண்ணி முடிச்ச பிறகு எல்லா ஜனங்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. சீஷர்களையும் நீங்க படகுல ஏறி அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனிமையா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணி முடிக்கும் போது சாயந்தர வேலை ஆயிடுச்சு. அப்ப இவர் பாக்குறப்ப படகு எங்க போயிட்டு நடுக்கடல்ல போயிருச்சு. அப்ப எப்படி போறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே கடல்ல நடந்து போறத மற்ற சீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆவேசம் என்று சொல்லி பயப்படுறாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நடந்து வருவதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நடந்துமா அப்படிங்கிறாரு. உடனே பேதுரு என்ன செய்யறாரு, கடல் அப்படியே காலை வச்சு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்கும் போது அப்படியே சூழ்நிலைகளை பார்க்கறான், காற்று கடல் எல்லாத்தையும் பார்த்தோன்னே பேதுருக்குள்ள ஒரு பயம் வந்துருக்கு. பயம் வந்து என்ன பண்றான், மூழ்க போனோடனே ஆண்டவரே என்னை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆண்டவர் உடனே கரத்தை பிடித்து பேதுருவை அந்த அமிழ்ந்து போகாதபடிக்கு தூக்கி விடுக்கிறாரு. அதே போல இந்த நாள்லயும் இந்த லாக்டவுன் பீரியட்ல எப்படி நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியாம அநேகர் இந்த செல்போன்ல வீடியோ கேம்ல நீங்க மூழ்கி இருக்கலாம். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ல பேசுகிறதுல, வாட்ஸ்அப்ல பேசுகிறதுல, தேவையில்லாத காரியங்களை இந்த செல்போன்ல பாக்குறதுல ஒருவேளை நீங்க மூழ்கி இருந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை என்ன பண்ணுங்க, தூக்கி எடுங்க
அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், தூக்கி எடுப்பாரு. எது நம்மளுக்கு பாவம் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஆண்டவர் தேடுங்கிறாரு. வேத வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் நம்ம நேரத்தை, சரியான நேரத்தை ஒதுக்காம நம்ம எதுலையெல்லாம் நம்ம இந்த உலக காரியத்துல மூழ்கி இருக்கிறோமோ அதுல எல்லாத்துல இருந்து தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். இப்படி ஆண்டவர் பேதுருவை அழகா தன்னுடைய ஊழியத்தின் பாதையில பயன்படுத்திட்டே இருந்தார். இந்த பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய மரணத்தை குறித்தெல்லாம் பேசினாரு. மறுரூப மலைக்கு பேதுருவை கூப்பிட்டுட்டு போறாரு, மரணத்தை குறித்து பேசுறாரு. இப்படி பேசும்போது ஆண்டவர் கடைசியில கெச்சமனையில ஜெபிக்க போகும் பொழுது பேதுருவையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப சொல்றாரு, எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்வார். அப்ப பேதுரு நான் மட்டும் உங்களை விடவே மாட்டேன், உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்வார். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இல்ல நீ கட்டாயம் என்ன மறுதளிப்பா, இன்றைக்கு இரவுல சேவல் 2 முறை கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய் என்று சொல்லுவான். ஆண்டவரே நான் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படி பாரு. அப்ப பேதுரு சொல்லுவான், இல்ல சாத்தான் உன்னை சுளபுல போட்டு புடைப்பதற்கு எனக்கு என்னிடத்துல அனுமதி கேட்டான், நான் அனுமதியை கொடுத்துட்டேன். ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அடுத்து யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறாரு. காட்டி கொடுக்கும்போது போர் சேவகர்கள் கிட்ட ஆண்டவர் விசாரணைக்காக அண்ணா கட்ட காய்பா கட்ட அப்படியே அங்க போயிட்டு இருக்கும்போது பேதுரு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறக்காக அந்த முற்றத்துல போய் யாருக்குமே தெரியாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தான். குளிர் காய்ந்து கொண்டிருந்த நேரத்துல ஒரு வேலைக்காரி நீயும் கலிலேயன் மாதிரி தெரியுது, நீ இயேசுசாமி கூட தானே இருந்த அப்படிங்கிறப்ப பேதுரு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிச்சுட்டான். மறுதளிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே ஒரு பார்வை பேதுருவை என்ன பண்றாரு பார்க்கும் பொழுது பேதுரு மனங்கசந்து அழுகிறான். சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை நினைவு கூர்ந்து பேதுரு மனங்கசந்து அழுகிறான். மனங்கசந்து அழுது மறுபடியும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுகிறான், ஒப்புரவாகிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் மரிக்கிறாரு, உயிரோடு கூட எழுகிறாரு. உயிரோடு எழுந்த பிறகு நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க எருசலேம்ல என்ன பண்ணுங்க, தரித்திருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலன் உங்களை நிரப்பும் வரைக்கும் நீங்க எருசலேம்ல தரித்திருங்க அப்படிங்கிறார். அப்ப பெந்தேகோஸ்தே நாளப்ப 120 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவருடைய மகிமையான அபிஷேகம் அவங்களுக்கு மேல் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்குதான் சபைகளுக்கு புலிதல்ல ஒரு நாள், சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள். முதல் சபையை ஆண்டவர் பேதுரு மூலமா சொன்ன அதே வார்த்தையை, உண்மையில் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியா முதல் பிரசங்கத்தை பேதுரு எழுந்து நின்று, நீங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா பேதுரு பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் 5000 பேர் அப்படியே மனம் திரும்புறாங்க. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நீங்க பிரிஞ்சு வாங்க அப்படின்னு பேதுரு சொல்வாரு. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பேதுரு நம்மளை என்ன பண்ணுகிறார், அதுல அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். பேதுரு தன்னுடைய ஊழியத்தின் பாதையில நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் பேதுரு மூலமா செய்கிறாரு. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும்பொழுது பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்த ஒருத்த பார்த்து பேதுருவை பார்த்து பிச்சை கேட்கிறான். பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றப்ப அந்த சப்பானி குதிச்சு எழுந்து அப்படியே நடக்கிறான். இன்னும் நீங்க அப்போஸ்தலரை படிக்கிறப்ப தபித்தாள் என்கிற துர்கால் என்கிற ஒரு ஷீஷி இருக்கிறான். அந்த ஷீஷிய இறந்தப்ப பேதுரு என்ன பண்றாரு, உயிரோடு கூட எழுப்புகிறார். இன்னும் ஐனேயா என்கிற ஒரு திமிர்வாதக்காரனை பேதுரு மூலமா ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். இது மாதிரி நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்றாரு. எல்லா ரோமானியர்கள் பேதுருவை எதிர்த்து சிறைச்சாலையில போடுறப்ப சிறைச்சாலையின் கதவுகளவே திறக்குது. பேதுரு அப்படியே 1ஆம் வாசல் 2ஆம் வாசல் கடந்து வருகிறான். இப்படி ஆண்டவர் பயங்கரமா பேதுருவை தன்னுடைய ஊழியத்துல பயன்படுத்தினாரு. அதே போல கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிந்த பேதுருவிடத்தை காணப்பட்ட ஒரு காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல் அழைப்புக்கு கீழ்ப்படிதல். 2வது, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி தன்னுடைய வாயில அறிக்கையிட்டான். 3வதாக ஆண்டவர் கொடுத்ததான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தேவ சமூகத்துல காத்திருந்தான். அந்த தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஆண்டவர் ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரரா பேதுருவை மாற்றினாரு. அதுக்கு பிறகு பேதுரு நான் மனுஷனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஓடுனா. அதே போல நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய சீஷரா இருக்கணும் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வார்த்தை யோவான் 15
5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவருக்கு சீஷராய் இருக்க முடியும் அப்படின்னா, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்த ஆண்டவரே, இந்த உலகத்துல பொல்லாத ஒரு உலகத்துல இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்துல நான் எப்படி ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றது என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்ப ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி கொடுக்கிறவனா இருந்தா அவன் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவனை அவர் என்ன பண்றார்? சுத்தம் பண்ணுகிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். நம்மளை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல உதவி செய்வாராக. கேட்ட வசனம் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு வீட்டில் உட்காந்து நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதோட இன்னைக்குடைய மனப்பாட வசனம் நம்ம பார்க்குறப்ப 1 பேதுரு 2:9 அந்த வசனத்தை நீங்கள் வேதாந்தத்தை திறந்து எடுத்து படித்து பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணி இந்த கிளாஸை முடிப்போம். ஜெபம். ஸ்தோத்தரிக்கிறமையா, மை துதிக்கிறமையா, ஆண்டவரே நாங்கள் கேட்ட அருமையான வசனத்துக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். பேதருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் அதிகமாய் கற்றுக்கொண்டோம் சாமி. முதலாவது சந்திப்பில் கீழ்ப்படிந்து உமக்கு பின்பதாக வந்தான் சாமி. 2வது ஆண்டவரே நீங்கள் கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிட்டான். 3வதாக அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்து பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் எப்படி பேதுரு சாட்சியாய் வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சாமி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. எங்களை முற்றிலும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாம் திரும்பவுமா ஆன்லைன் வழியாக பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களுடைய சீனியர் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற வசனம் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என்ன தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏசப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கல்ல? இல்லை ஜாலியாக +1 +2 போயிட்டீங்களா? ஓகே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொன்னா இன்னொரு பேர் என்னது? சர்வ வல்லமை உள்ளவர். நான் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸோ இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விதத்துல அற்புதங்களை செய்திருக்கிறாரு, செய்ய போகிறார் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். சரி, முதலாவது தலைப்பு, தேவன் சர்வத்தையும் படைத்தவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் 2ஆம் அதிகாரம் இரண்டையுமே நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல நீங்க இப்ப நோட்டும் பெண்ணு வச்சிருப்பீங்களா, அதில் எழுதி வச்சுக்கோங்க. சர்வத்தையும் படைத்தவர். மனிதராகிய என்னையும் உங்களையும் உருவாக்குவதற்காக ஆண்டவர் இந்த பூமியை எவ்வளவு அழகா சிருஷ்டித்திருக்கிறார் பாத்தீங்களா? 6 நாள். ஒவ்வொரு நாளும் வானம், பூமி, நட்சத்திரம், சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி என்று சொல்லி நாம் வாழ்வதற்கு ஏற்றபடி இந்த பூமியை அளவாக தேவன் உருவாக்கினார். ஆம், என்னையும் உன்னையும் சிருஷ்டித்து நாம் வாழ்வதற்காக எவ்வளவு அருமையான இந்த பூமியை உருவாக்கினார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அல்லவா? அவர் எப்படி உருவாக்கினாரா? நம்மை தேவ சாயலாக உருவாக்கினார். ஆம், தேவ சாயலாக உருவாக்கினார். தம்பி தங்கச்சி, நம்ம யாருமே நான் அப்படி இல்ல, என் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறான், அவன் அப்படி அழகா இருக்கிறான், இவளுக்கு நிறைய முடி இருக்கு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம உண்டாக்கின தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் தானே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? இனி யாருமே என்ன
பண்ணக்கூடாது, நான் நல்லா இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இது கொடுக்கப்படலைன்னு சொல்லவே கூடாது. இந்த பூமியில ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதன்படி ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஸ்கூல்ஸை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதுல நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அடுத்ததாக இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு தலைப்பு செங்கடலை பிளந்தவர். வேதாகம பகுதி யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10லிருந்து 30 வசனங்கள். செங்கடலை பிளந்தவர். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ன பண்ணாங்க, கானானுக்குள்ள கூட்டிட்டு போறதற்காக கூட்டிட்டு போனாங்களா, வனாந்திர வழியா கூட்டிட்டு போனாங்கல்ல. அப்போ அவர்கள் செங்கடலை சுற்றி போக வேண்டியதா இருந்தது. அப்படி அவர்கள் நடந்து செங்கடலுக்கு வரும் பொழுது திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி யார் வந்துட்டு இருந்தா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, பார்வோனின் சேனை. இந்த பார்வோன் சேனைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அச்சச்சோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆளே கிடைக்காது, அதனால அவங்களெல்லாம் திரும்பவும் நம்ம சிறை பிடிச்சு கொண்டு வந்துடலாம் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ பயம் வந்துருச்சு. ஒன்னு மோசேட்ட கேக்குறாங்க, எங்களை இந்த வனாந்திரத்துல அழிக்கிறதுக்கா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படி சொல்லி மோசே கிட்ட கேட்டாங்க. உடனே மோசே யார்கிட்ட கேட்டிருப்பாங்க, ஆமா சர்வ வல்லம் இல்ல தேவனிடத்துல. அப்படி அவர்கள் ஜெபித்த போது தேவன் சொன்னாங்க, நீ இந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம், இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்க என்ன பண்றது இல்ல, காண்பதில்லை அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, செங்கடலுக்கு முன்பாக உன்னுடைய கோலை நீட்டுன்னு சொல்றாங்க. மோசே கோலை நீட்டின உடனே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, பாதை என்ன பண்ணுச்சு, செங்கடல் பிளந்து பாதையை உண்டு பண்ணினது. இந்த ஜனங்க அழகா ஜம்முன்னு என்ன பண்ணாங்க, செங்கடலுக்கு நடுவுல அழகா நடந்து போறாங்க. பின்னாடி என்ன வந்துட்டு இருக்கு, பார்வோனின் சேனை. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணல, பயப்படவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லவர் சொல்லிட்டார்ல, நீங்க பயப்படாதீங்க, இன்று கண்ட எகிப்தியரை இனி நீங்க காண்பதில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால அழகா அந்த செங்கடல்ல கடக்குறாங்க. திரும்பவுமா மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய செங்கடலை உன்னுடைய கோலை நீட்டு அப்படின்னு சொல்லி கோலை நீட்டின உடனே செங்கடல் என்ன பண்ணிடுச்சு, திரும்பவுமா தன் நிலைக்கு வந்தது. பின்னாடி வந்த பார்வோன் சேனை என்ன ஆயிட்டாங்க, அந்த கடலுக்குள்ள மூழ்கி போயிட்டாங்க. அப்ப நம் தேவன் வல்லமையுள்ளவர் தானே, அவரால பாதை இல்லாத இடத்துல கூட நம் தேவனால பாதையை உருவாக்க முடியும். தம்பி தங்கச்சி உண்மை தானே, நீங்க இதை விசுவாசிக்கிறீங்கல்ல. இந்த நாட்கள்ல நீங்க உங்க பெற்றோர்கிட்ட கேளுங்க, எவ்வளவு அழகா உங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏசப்பா பாதையை திறந்து தந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அடுத்ததாக வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போஷித்தார். வேதாகம பகுதி யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4லிருந்து 36 வரைக்கும். ஆமா, இந்த ஜனங்கள்லாம் செங்கடலை கடந்து வந்தாச்சு வனாந்தரத்துல. உங்களுக்கு எல்லாம் பசி வந்துருச்சு. உடனே மோசே கேக்குறாங்க, ஐயோ நாங்க பசினால இந்த வனாந்தரத்துல செத்து போயிருவோமோ அப்படி சொல்லி. உடனே மோசே என்ன பண்ணுவாங்க, தேவனை நோக்கி ஜெபித்தாங்க. நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாயங்காலத்துல இறைச்சியும் காலையில நான் மன்னாவும் கொடுப்பேன்னு சொல்லி. அதே போல ஒவ்வொருடைய வீட்டு வாசலில் என்ன இருந்துச்சா, இறைச்சி கிடைச்சுதான். அதே போல காலையில எழும்பின உடனே அவர்கள் வீடுகளுக்கு முன்பாக மன்னா கிடைத்தது. சோ அந்த மன்னா எப்படி இருந்தான், தேனிட்ட பணியார மாதிரி இருந்துச்சான். உண்மைதானே, வேலை இல்லைனாலும் தொழில் இல்லைனாலும் ஏசப்பா நம்மளை நடத்துறதுக்கு போதுமானவர். வனாந்தரத்துல 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவையும் இறைச்சியும் கொடுத்த ஆண்டவர் நமக்கு கொடுப்பது ரொம்ப நிச்சயம் இல்ல. தம்பி தங்கச்சி நீங்க இதை விசுவாசிக்கிறீங்கல்ல, நம்ம தேவன் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி. அடுத்ததா இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். பூமியை பிளக்க செய்தார். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1லிருந்து 34. இந்த வேத பகுதியை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. பூமியை பிளக்க செய்தார். எப்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்படியே வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி நாம இந்த மோசே எப்படி நம்மளை வழி நடத்திட்டு போவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. அப்படி முறுமுறுத்தவங்க கோராகு, தாத்தான், அபிராம் அப்படிங்கிற அந்த 3 கூட்டமும் 3 குடும்பமும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி முறுமுறுத்த உடனே என்னாச்சு, ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவங்க அழிக்கும்படிக்கு தேவன் சொன்னாரு. உடனே மோசே என்ன பண்ணாங்க, ஜெபித்தாங்க. ஜெபித்த உடனே
மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அந்த 3 பேரையும் அவரவர்கள் வீடுகளுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, வந்து நிற்க செய்த பொழுது அவங்கள அந்த பூமி என்ன பண்ணதான், விழுங்கி போட்டதான். அன்பு தம்பி தங்கச்சி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மளை வழி நடத்திட்டு வந்தாங்க, அந்த விசுவாசிக்கணும், அந்த பாதையில நம்ம உண்மையா இருக்கணும். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லவே கூடாது, யாரையும் குற்றம் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மையில்லவங்களா இருக்கணும். அடுத்ததாக ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். சூரிய கடிகாரத்துல பின்னிட்டு பாகை, அந்த முள் என்னாச்சும் பின்னிட்டு திரும்பினதான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 to 11 வரைக்கும். எசேக்கியா ராஜா உடம்புக்கு முடியல, ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பிழைக்க மாட்ட, நீ இறந்துருவ, அதனால உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி உடனே எசேக்கியா ராஜா ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் அழுவாங்க. நான் இந்த தேசத்துக்கு நன்மையை தானே செஞ்சேன், இந்த ஜனங்களுக்கு நான் உதவியா இருந்தனே, ஏன் என்னை வந்து நீங்க வந்து ஒழுங்குபடுத்த சொல்றீங்கன்னு சொல்லி அவர் அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா வார்த்தை கொடுக்கிறாரு. நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்கினேன்னு சொல்லி என்ன பண்றாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்ததும் இல்லாமல் 15 வருடம் ஆயுஸ் நாட்கள் என்ன பண்றாரு, கூட்டி கொடுத்தாரு. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அப்போ அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதம் செய்தார்ல. அப்போ அந்த எசேக்கியா ராஜா ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. என்ன அடையாளம்? ஆமா, அந்த கடிகாரத்துல, அந்த நாட்கள்ல இருந்த அந்த சூரிய கடிகாரத்துல பாகை எப்படி இருக்கும், முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணுமா? உடனே எசேக்கியா ராஜா சொல்லுவாங்க, இல்ல முன்னிட்டு போறது ஈஸி, பின்னிட்டு போக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தேவன் ஜெபத்தை கேட்டு 10 பாகை பின்னிட்டு போக கிருபை செய்தாரு. அப்ப நம் தேவன் எவ்வளவு சர்வ வல்லமுள்ளவர் அல்லவா தம்பி தங்கச்சி. ஆமா, நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நீங்க கேட்கிறபடி உங்களுக்கு அடையாளத்தை கடவுள் என்ன பண்ணுவாரு, நடத்துவாரு. நீங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க, எப்படி எழுத போறோம் நீங்க சொல்லி பயந்துட்டே இருந்தீங்கல்ல, ஏசப்பா எவ்வளவு அற்புதமா உங்களுக்கு கிருபையா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து உங்களை அடுத்த கிளாஸ்க்கு போக கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஆமா, நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். அக்கினி சூளையின் தீயில் பாதுகாத்தவர். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1 to 30 வரைக்கும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1 to 30 வரைக்கும். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனாலும் நான் அக்கா அதை சொல்றேன். இந்த தானியேலும் அவரோடு கூட சில வாலிபர்களையும் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிடுவாங்க, யூத வாலிபர்களை அவங்க வந்து என்ன எகிப்துக்கு பார்வோன் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போயிடுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அங்க இந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாங்க, தூரா அப்படிங்கிற ஒரு சமபூமியில ஒரு பொற்சிலையை செஞ்சு அதை வணங்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்ல மேளம் தாளம் நாதஸ்வரம் எல்லாம் வாசிப்பாங்க. அப்போ முழு ஜனங்களும், எல்லா எகிப்து ஜனங்கள் எல்லாரும், இந்த மாதிரி யூதர் ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், நீங்க தாள விழுந்து பணியணும்னு சொல்லிடுவாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் யாரதான் வணங்கணும், தேவாதி தேவனை மட்டும்தான் வணங்கணும் இல்லையா. அவங்க அந்நிய தேவனை என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டாங்கல்ல. உடனே இந்த யூத வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட சொன்னாங்க, இல்ல நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், இந்த பொற்சிலையே வணங்க மாட்டோம்னு சொல்லி. அவங்க பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா, நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியுது, ஷாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ தானே. இந்த 3 வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ராஜாட்ட சொன்னாங்க, இல்ல நாங்க வணங்க மாட்டோம். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அப்ப இன்னும் அந்த அக்கினி சூளைய 7 மடங்கு ஜாஸ்தி ஆக்கிருங்க, அதிகப்படுத்திருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே திரும்பவுமாக எல்லாம் அந்த மேலத்தாளெல்லாம் வாசிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. நாங்க இஸ்ரவேல் தேவனை மட்டும்தான் வணங்குவோம், நீங்க இந்த அக்கினியில போட்டாலும் நாங்க பயப்பட மாட்டோம், அவர் எங்களை தப்பு வைக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லுவாங்க. உடனே ராஜா என்ன பண்ணுவாங்க, வேலைக்காரங்களை விட்டு அவங்கள கொண்டு அக்னியில போட போவாங்க. ஆனா போடாங்கல்ல, அவங்கெல்லாம் வெந்துட்டாங்க. அக்னிக்குள்ள போடப்பட்ட அந்த 3 வாலிபர்களுக்கும் எந்த சேதமே வரல. ராஜா பார்க்கும்போது அந்த 3 வாலிபர்களுக்குள்ள 4வதாக ஒரு தேவபுத்திரன் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், உலாவிட்டு இருந்தாராம். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, எப்படி இந்த அக்னியில அவங்க
அவங்க வேகாம இருக்கிறாங்க, அவங்க கூட நடுவில் ஒரு தேவதூதன் வேற உள்ளாகுறாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களா, ஓ இந்த இஸ்ரவேல் யூத வாலிபர்களே, உங்களை இந்த தீ ஒன்றும் பண்ணலையா, உங்க தேவன் தான் இங்க எல்லாருக்கும் தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலின் தேவனை அந்த ராஜா மகிமைப்படுத்தினாங்க. ஆமா தம்பி தங்கச்சி, இந்த நாட்கள் உங்களை நம்பி உங்க பெற்றோர் என்ன பண்றாங்க, மொபைல் கொடுக்குறாங்க. அந்த மொபைலை நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்தமா அதை பரிசுத்தமா தான் அதை பயன்படுத்தணும், படிப்புக்கு பயன்படுத்தணும், முக்கியமா நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும். நம்ம கையில மொபைல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேற விதத்துல தவறா அதுல யூடியூபுக்குள்ளேயோ வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுல வர எந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஆமா, அவர் நம்மளை காண்கிற தேவன். சிசிடிவி கேமராவை காட்டிலும் பவர்ஃபுல்லான கண்ணு யாருக்கு இருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு இருக்கு. அவர் உங்களை கண்காணிச்சிட்டே இருப்பாரு. பைபிள்ல வசனம் சொல்லுது, பூமி எங்கும் உலாவுற கண்கள் என்ன பண்ணுதான், உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்குதான். தம்பி தங்கச்சி பாத்தீங்களா, நம்ம இப்போ 6 காரியங்களை நம்ம தியானிச்சோம்ல. இந்த தியானத்தின்படி ஏசப்பா உங்களை ஒவ்வொரு நாள் வழி நடத்தட்டும். நல்லா பைபிள் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்னை காண்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். எப்படி ஆண்டருக்கு விரோதமா பண்ணன உடனே பூமி பிளந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த கூட்டத்தை முழுங்கிருச்சுல, அதே மாதிரி ஏசப்பா நம்மளை கண்காணிச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்கள நமக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணுமா ஏசப்பா, பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணு, இந்த நாட்கள்ல நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேதம் வாசிக்கணும். உங்களுடைய மனப்பாட வசனம் சொல்லட்டுமா, நோட் பண்ணிக்கிறீங்களா? வெளிப்படுத்தினல் 1:8. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பட்டுகிறார். ஆம், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் சர்வ வல்லமுள்ளவராய் எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த அந்த பாடங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் உங்கள் கிளாஸஸை ரொம்ப அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஓகே, அது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், டீச்சர்ஸ் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சரை உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அமுச்சு வச்சிடணும். டக்குன்னு உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அமுச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆகும். ஆல்ரைட், நம்ம இப்போ க்ளோசிங் செஷனுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா அந்த பாட்டை ஒரு தடவை நம்ம பாடி ஆக்ஷன் பண்ண போகிறோம். சரியா? ரெடி? 1 2 3ன்னு சொல்லும்போது நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கோங்க. ஓகேவா? ரெடி? 1 2 3. ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஹோ 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 ஹோ. இஸ்ரவேலை போல பாவ வழி செல்லாமல்
செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால் இஸ்ரவேலை போல பாவ வழியை செல்லாமல் கற்பனைகளின் படி நடந்து பிரியமாக வாழ்ந்ததால் தேவராஜா கூடவே இருந்தார், அவரை அதிகம் அதிகம் ஆசீர்வதித்தார். தேவராஜா கூடவே இருந்தார், அவரை அதிகம் அதிகம் ஆசீர்வதித்தார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ராஜா பெரிய ராஜா யோசபாத்து ராஜா பகாலை தேடாமல் தேவனை தேடினார். ஓஹோ ஹோ 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 சரிண்ணே, நம்ம க்ளோசிங் செஷன் வந்துட்டோம். ஆமா சார்லி. நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓயா ரெடி. ஓகேவா? எல்லாம் குழந்தைகளா எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் சொன்ன எப்படி இருக்கணும்? எல்லாம் கண்ணை மூடி முழங்கால் படிக்கிட்டு இயேசுப்பாவை நோக்கி நம்ம என்ன பண்ணோம்? நாம பார்க்கணும். சரியா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்றதான எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலுமாக 2020 ஆண்டு 21 ஆண்டிற்கான ஞாயிறு பள்ளியை நாங்கள் ஆன்லைன் மூலமாக ஆரம்பித்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆன்லைன் ஞாயிறு பள்ளியை தலைமையேற்று நடத்தி செல்கின்றதான எங்களுடைய கோவை திருமண்டலத்தினுடைய பேராயர் ஐயா அவர்களுக்காகவும், ஆண்டவரே இதனை நடத்துகின்றதான சிறுவர் பணித்துறையினுடைய இயக்குனர் பெனாயா அண்ணன் அவர்களுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலுமாக ஞாயிறு பள்ளியை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஆண்டவரே இதனை தொடங்கி இருக்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆன்லைன் ஆண்டவரே ஞாயிறு பள்ளி அநேக குழந்தைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்க, இந்த நாளிலுமாக அவர்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களும் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவராகிய கர்த்தர் நீர் கிருபை செய்தள்ள வேண்டும் என்று உம்முடைய பாத தண்டையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நடைபெறுகின்றதான ஒவ்வொரு ஞாயிறு பள்ளியும் தொடர்ந்து ஆசீர்வாதமாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். குழந்தைங்களா, அடுத்த வாரமும் இதே மாதிரி நீங்க ஷார்ப்பா வந்து பிரசன்ட் ஆயிடணும். சரியா? அது வரைக்கும் உங்களுக்கு டாடா பை பை சொல்ல போறது உங்களோட ப்ரோலினா சார்லி அண்ணா. See you.